such a great joy to be here this evening time. இந்த மாலை வேளையில் உங்களோடு இருப்பதை நினைத்து நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Yes, I believe you all are happy, and that's what Bible says, in the presence of the Lord there is fullness of joy. கர்த்தருடைய சமூகத்திலே நிறைவான சந்தோஷம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. I believe at this end of this today's session or tomorrow's session, you're going to get the joy of the Lord over your life. இந்த நாள் கூட்டத்தின் முடிவிலும் நாளை தானத்தின் கூட்டத்தின் முடிவிலும் நீங்கள் அந்த நிறைவான சந்தோஷத்தை நிச்சயம் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். Touch two people and say, may the joy of the Lord be your portion. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய சந்தோஷம் தான் உங்களுடைய பங்குன்னு சொல்லுங்க. Amen. Lord's joy is your portion. Amen. கர்த்தருடைய சந்தோஷம் மகிழ்ச்சி தான் உங்கள் பங்கு என்று சொல்லுங்க. When you say this word, let there be little joy in your face also. அப்படி சொல்லும்போது கொஞ்சம் மூஞ்ச சிரிச்சு பல்லகில்ல காட்டணும். Amen. Some people are staring and saying, amen. மறைச்சிக்கிட்டே சொல்றீங்க சிலரெல்லாம். Amen. Because I believe, amen. In English there is a saying, I don't know how do you say it in Tamil. It says, when you are glad, the devil is mad. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது சாத்தான் பைத்தியம் ஆயிருவானா. ஆங்கிலத்துல ஒரு ஸ்லோகனை சொல்றேன். So first of all, I thank God for bringing me here. ஆண்டவர் என்னை இங்கே அழைத்து கொண்டு வந்ததுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. It's all God's plan that I had to be here. தேவனுடைய திட்டம் நான் இங்கே வந்திருக்க வேண்டும் என்பது. And I thank Pastor for inviting me. அன்பான போதகரை அன்போடு கூட நான் வாழ்த்துக்கிறேன். This is the first time that I'm meeting. முதல் முறையாக அவரை சந்திக்கிறேன். But I thank Pastor Dustin and all his family. Amen. I met Pastor last year, and it's been such a great blessing. Amen. பாஸ்டர் அவர்களை நான் நிறைய முறை சந்தித்திருக்கிறேன். அவரை சந்தித்தது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Last month I had a chance to meet his family, and that's a time where we planned, and God's planning. I am here right now. கடந்த மாதத்திலே குடும்பமாய் அவரை சந்தித்தேன். அப்பொழுதுதான் இங்கே கூட்டத்துக்கு வருவதற்கான small verse into my heart, the book of Exodus chapter 15. நான் ஜெபித்த பொழுது கர்த்தர் என்னுடைய இருதயத்திலே போட்ட சில வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம். Exodus chapter 15, we are going to read couple of verses from 19 to 27. ரெண்டு வசனங்களே 19 to 27. 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை வாசிக்க போறோம். Exodus chapter 15. I have a small habit of reading together. எனக்கு சேர்ந்து படிக்கிற பழக்கம் உண்டு. எல்லாரும் சேர்ந்து வாசிக்க என்ற பழக்கமாகவே 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரை வாசிக்க போகிறோம். We are going to read together. Pastor is going to read it in mic, and we are going to read it together. சேர்ந்து நாம் வாசிக்கலாம். 19ஆம் வசனத்தை சத்தமாய் வாசிங்கள். பார்வோனின் குதிரைகள் அவனுடைய ரதங்களோடும் குதிரை வீரரோடும் சமுத்திரத்தில் பிரவேசித்தது. கர்த்தர் சமுத்திரத்தின் ஜலத்தை அவர்கள் மேல் திரும்ப பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவே வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள் என்று பாடினார்கள். ஆரோனின் சகோதரியாகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசியானவளும் தன் கையிலே தப்புரை கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்புர்களோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார். மிரியாம் அவர்களுக்கு பிரதிவசனமாக, கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலிலே தள்ளினார் என்று பாடினார். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினார். அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரிலே போட்ட உடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்ச மரங்களும் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளுக்காக. Amen. We all know the scripture. We have read it many times. பலமுறை இந்த வசனங்களை நாம் வாசித்தது உண்டு.
this is a short revelation what the Lord just put into my heart. I'm going to share and you're going to pray. ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிறிய வெளிப்பாடை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I was just reading it, and one thing what strike my heart is என்னுடைய இருதயத்திலே பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், Miriam is carrying her instrument. மிரியாம் கையிலே ஒரு தம்பூரை வைத்திருக்கிறார். Amen. She's not in the church. அவங்க சபையில இல்ல. Amen. Touch your neighbor and say, Miriam did not come to church. ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா சபைக்கே வரல அந்த அம்மா. Amen. Miriam was not in the church carrying the instrument. ஒரு சபையில இருந்து ஒரு 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டை கையில வச்சிரல. She was in the desert. அவங்க ஒரு வனாந்திரத்துல தான் இருந்தாங்க. I mean, when I saw this brother catching the violin, yes, it's good. I mean, when in the church we all catch instruments, but she carried her. Who carries violin? If Miriam had a violin, who carries violin to the desert? இங்க எல்லாரும் வயலின்லாம் வச்சிருக்கிற சபைக்குள்ள வந்து வச்சிருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா மிரியாம் வனாந்திரத்துல ஒரு ஒரு இசைக்கருவியை கையில வைத்திருக்கிறார். I mean, she had an extra weapon. She said, if God does something, I'm not going to sit silent. I'm going to take my weapon. I'm going to praise God, whether it is desert, whether it is church, whether it is market, wherever it is, my weapon is always with me. அவளுக்கு என்ன ஒரு விசுவாசம், ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, வனாந்திரமோ எந்த இடமோ கர்த்தர் எனக்கு நன்மை செய்வாரானால் நான் கையில இசைக்கருவி எடுத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு. I mean, she carried a weapon to the desert. That's the one word which she carried her instrument to the desert. That's what strike me when வனாந்திரத்துக்கு இசைக்கருவியை கொண்டு போயிருக்கிறாள் என்று பாருங்கள். I mean, because dancing and desert does not come together. எப்பவுமே நடனமும் வனாந்திரமும் ஒன்றாய் சேருவது இல்லை. In desert we don't dance also. வனாந்திரத்துல டான்ஸ் ஆட முடியுமா? Then I understood. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. What women do, how we can understand. எந்த சூழ்நிலை நமக்கு புரியுதுன்னே தெரியல. I mean, what women does we cannot understand. இந்த மாதிரி ஒரு பெண்ணை உலகத்துல பார்த்ததே இல்லைன்னு சொல்ல வரேன். I mean, because I believe நான் எதை விசுவாசிக்கிறேன் என்றால், women's prayer is always powerful. பெண்களுடைய ஜெபம் எப்பொழுதுமே வல்லமை உள்ளது. I mean, women's worship is always powerful. பெண்கள் ஆராதித்தால் அது மிக வல்லமை உள்ளது. I mean, women's words are always powerful. உங்க வார்த்தையே வல்லமை உள்ளதுன்னு சொல்றார். Amen. Because when I started my ministry, I was 13 years old. என்னுடைய ஊழியத்தை நான் ஆரம்பிக்கும் போது 13 வயது. I mean, I was 13 years old, yes, young boy preaching the word of God. கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்க நான் ஆரம்பித்தேன். I mean, anybody 13, 8th standard, anybody here? 8வது படிக்கிற மாணவர்கள் 13 வயசுல இருக்கிற யாராவது இருந்தா கை தூக்குங்க டப்புன்னு. Okay. You have one there, here, அங்க ஒன்னு. Yes. So I think he can stand up, white t-shirt. T-shirt. Just stand up. I mean, I think I was that age when I started to preach. இந்த மாதிரி வயசுல இருக்கும்போது தான் நான் பிரசங்கிக்க ஆரம்பிச்சேன். தியோடர் மாதிரி. One thing I always say is my mom's prayer is always with me. அம்மாவுடைய ஜெபம் எப்பவுமே என் கூட டிராவல் ஆகிட்டே இருக்கும். It's my mother's prayer that I'm standing strong still now. இன்றைக்கு வரை நான் இப்படி உறுதியா நிற்கிறேன்னா அது என்னுடைய தாயாருடைய ஜெபம். So 13 years old started to preach and I'm 20 right now. God has been faithful. 13 வயதிலே ஆரம்பித்த ஊழியம் இன்றைக்கு 20 வயது ஆகிறது. கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்து வருகிறார். I mean, one thing in this last 6 years what I understood is, இந்த 6 வருடங்களிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்னவென்றால், wherever I go, women are more in churches, in meetings, women are more. I mean, I'm just telling it that the what do you say, the faith level of women is higher. எங்க போனாலும் நிறைய சர்ச்சுக்கு போறேன், எங்க போனாலும் பெண்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அவங்க விசுவாச அளவும் அதிகமா இருக்கு. That's what I mean. When Gabriel came to Zechariah and said, you will have a John, Zechariah one by one list question is coming. Gabriel வந்து சகரியா கிட்ட சொல்றாரு, உனக்கு யோவான் ஒரு குழந்தை பிறக்கும்னு சொல்றாரு. One by one questions list is coming. கேள்வி மேல கேள்வி வந்துகிட்டே இருக்கு. லிஸ்ட். Gabriel said, shut your mouth. Gabriel சொன்னாரு, வாயை மூடு. But when Gabriel came and said to Mary, I'm going to give you a Jesus. மேரி அம்மாட்ட மரியாள்கிட்ட வந்து காபிரியல் பேசின பொழுது, இயேசு உனக்கு தர போறேன்னு சொன்ன பொழுது, no question came. ஒரு क्वेश्चन கூட கேட்கல பாருங்க. Lord, if it is your desire, I am ready for that. ஆண்டவரே, இது உமக்கு சித்தமானா அது நடக்கட்டும், நான் செய்கிறேன்னு சொல்லிட்டான். I always read in many scriptures, in many parts of the Bible, we see their faith level is completely different. விசுவாச அளவு எப்பவுமே பெண்களுக்கு அதிகமா இருக்கிறத வேதத்துல நான் அதிகமா பார்க்கிறேன். That's what Bible says. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. Jesus was sitting near a well and waiting for a Samaritan woman. சமாரியா ஸ்திரீக்காக இயேசு ஒரு கிணற்று அருகே உட்கார்ந்து காத்து கொண்டிருக்கிறார். Why? Jesus wanted to teach her how to worship. ஏன் என்றால் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக இயேசு காத்திருந்தார். Because Jesus know if one woman understand how to worship, yokes will be broken. ஏன்னா இயேசுக்கு நல்லா தெரியும், ஒரு பெண் எப்படி ஆராதிக்கணும்னு கத்துட்டா போதும், ஊரையே ஆராதிக்க வச்சிருவாங்க. Amen. Yes, Jesus know if one woman
If one woman understand how to pray, the whole family will pray. ஒரு பெண்ணை நான் ஆராதிக்க வச்சுட்டா ஒரு பெண்ணை ஜெபிக்க கற்றுக் கொடுத்துட்டா அந்த குடும்பமே ஜெபம் பண்ணும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். Amen. Because I have seen my father's and my mother's prayer. என்னுடைய தகப்பன் தாயுடைய ஜெபத்தை நான் பார்த்திருக்கிறேன். My father prayer is like this. எங்க அப்பா இப்படி தான் ஜெபம் பண்ணுவார். Lord, protect people, protect our family. ஆண்டவரே என் குடும்பத்தை பாதுகாத்துக்கொள்ளுன்னு சொல்வார். Lord, supply our needs. ஆண்டவரே எங்க தேவைகளை சந்தியும்னு சொல்வார். Amen. Use us. எங்களை பயன்படுத்தும்னு சொல்வார். But my mother's prayer is different. ஆனா எங்க அம்மாவுடைய ஜெபமே வித்தியாசமா இருக்கும். Hell, you cannot have our children. Amen. Go ahead. Amen. Hell, you cannot catch over my children. என் பிள்ளைங்களை உங்களால பிடிக்க முடியாதுன்பா. Amen. நரகமே நீ Amen. Hell, you cannot catch my children. Amen. நரகமே நீ என் பிள்ளைங்களை கை வைக்கவே முடியாது, தொடவே முடியாதுன்னு சொல்வாங்க. The way of her praying and the way of my dad praying is completely different because mother prayers with authority. எங்க அப்பாவுடைய ஜெபமும் எங்க அம்மாவுடைய ஜெபமும் நல்லா வித்தியாசமா இருக்கும். எங்க அம்மாவுடைய ஜெபம் வந்து ரொம்ப அதிகாரம் நிறைந்ததா இருக்கும். That's what Bible says here. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, when Moses was silent, மோசே அமைதியா இருக்கும் பொழுது, all men are silent, எல்லா ஆண்களும் அமைதியா இருக்கும் பொழுது, Miriam took her instrument, மிரியாம் தன்னுடைய இசைக்கருவி எடுத்து, and she said, தம்புரை எடுத்து அவள் சொல்லுகிறாள், I will worship the Lord. நான் கர்த்தரை ஆராதிப்பேன். I will worship the Lord. நான் ஆண்டவரை துதிப்பேன். Amen. My house shall worship the Lord. என்னுடைய குடும்பம் கர்த்தரை ஆராதிக்கும். So I want to look at every mothers here and I want to say, இங்க இருக்கிற எல்லா தாயாரையும் பெண்களையும் பார்த்து நான் சொல்ல விரும்புறேன், don't stop worshiping. ஆண்டவரை ஆராதிக்கிறத நிறுத்தாதீங்க, துதிக்கிறத நிறுத்தாதீங்க. Don't stop praying. ஜெபிக்கிறத நிறுத்தாதீங்க. Your one prayer can change things all around. உங்களுடைய ஒரு ஜெபம் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற முடியும். Your one prayer can bring a great breakthrough. உங்களுடைய ஒரு ஜெபம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முடியும். Your one prayer can open greater doors. உங்கள் ஒரு ஜெபம் அடைக்கப்பட்ட வாசலை கூட திறக்கும். Amen. One prayer can do something greater. பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய ஜெபம் செய்ய முடியும். So today night, amen, I believe. ஆகவே இந்த ராத்திரி நான் விசுவாசிக்கிறேன், Amen, may God do something great in this place. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். Are you ready to pray with me, எத்தனை church? பேர் என்னோட கூட சேர்ந்து ஜெபிக்க விரும்புறீங்க? 2 minutes, can you all just close our eyes? நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். 2 minutes, can you all just close our eyes? ஹalleluya. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். I believe the Lord is moving over this. கர்த்தர் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறார். Amen. 2 minutes. I believe the Lord is doing something great over this. ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியானவர் மகிமையான கிரியைகளை செய்ய விரும்புகிறார். Yes. Thank you Jesus. Thank you Jesus. Thank you. If you know to speak in tongues, can you speak in tongues? Hallelujah. Hallelujah. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Thank you Father. Thank you Father. Riba sheko raba nakara. Leko rama shanta raha tarabaha kara. Thank you Lord. Thank you Lord. நன்றி நன்றி நன்றி. வாய்களை சத்தமா திறந்து இன்னும் கூட சத்தம் உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ரேமோ ஷடரஹா ரிகால மாவுரி அதலா ஷடரனந்தரஹா கரா. Thank you Lord. Thank you Lord. ரேபோ போபோ ஷெடரோரோரோ ரிகடல மகரதர நதியந்தரா ஜீசா. இயேசுவே நாமமே உயரனோ. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே ஷெடரல பகதர நாமமே பெருகனோ. ஹல்லேலூயா. இயேசுவே ரகதரல பதரோ நாமமே மாஷெதரலகதே உயரனோ. ஹல்லேலூயா. இயேசுவே. Thank you Jesus. நாமமே ஷெதரல பதரகதம் பெருகனோ. ஹல்லேலூயா. முடிந்த முழங்கார் படிடுங்க. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் நிமகலகரகமா ஷதரதர. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும். பாடுவோம் அல்லேலூயா.
இயேசுவே Thank you, Jesus. Thank you, Jesus. உம் நாமமே Materela bashege. உயரணும். அல்லேலூயா. Yes, Jesus. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. Lord, I come down to your presence, Lord. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். Speak to us. எங்களோடு பேசும். Let your presence flow. உம்முடைய பிரசன்னம் நிறைவா எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினால. Amen. ஆமென். Amen. ஆமென். So, I want to say, sit with an expectation. I want to say, sit with an expectation. ஒரு எதிர்பார்ப்போடு அமர்ந்திருங்கள். Amen. That's what this verse starts as. This verse starts in that way. A woman's worship. அப்படிதான் இந்த காரியம் ஆரம்பிக்கிறது. ஒரு பெண் ஆண்டவரை ஆராதிக்கிறாள். Amen. Where every men who were silent, women said, no, we will worship the Lord. எல்லா ஆண்களும் அமைதியா இருக்கும்போது பெண்கள் சொல்றாங்க இல்ல நாங்க ஆராதிப்போம்னு சொல்றாங்க. And when they worshiped, when they danced, in front of them the Pharaoh were just dead and floating over the water. பாருங்கள் அவர்கள் ஆராதித்து ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும் பொழுது நடக்கிற சம்பவம் என்ன? அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே பார்வோன் அப்படியே அந்த சிவந்த சமுத்திரத்துல மிதக்கி கொண்டிருக்கிறான். Amen. Worship can bring things down. ஆராதனை எப்பேற்பட்ட காரியத்தையும் மாற்ற முடியும். Amen. Worship can change things up and down. Amen. எந்த காரியத்தையும் தலைகீழாய் மாற்றுவதற்கு ஆராதனைக்கு வல்லமை உண்டு. Few minutes I just want to share the context of this chapter and we are going சில to pray. நிமிடங்கள் இந்த பகுதியினுடைய சில சாராம்சத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Few minutes I just want to share the heart of the Lord and we are going to go into prophetic and we are going to flow. தேவனுடைய இருதயத்தை குறித்து சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டு பின்பு கர்த்தருடைய ஆவியானவருக்கு என்னை விட்டு கொடுக்க விரும்புகிறேன். In this chapter, one thing again and again what is coming is water. இந்த அதிகாரத்தில் மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று கேட்டால் தண்ணீர். Amen. Red Sea is water. சிவந்த சமுத்திரம் தண்ணீர். Mara is water. மாரா என்பது தண்ணீர். In Elim again we see 12 wells. ஏலிம்ல வந்து பார்த்தா திரும்ப 12 கிணறுகள். Water. Every 2-3 verses we see water again and again. எங்க பார்த்தாலும் தண்ணி தான் இருக்கு திரும்ப திரும்ப. Amen. Then I understood. அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. There is some connection between water and God. தண்ணிக்கும் ஆண்டவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. Amen. How do you say it, brother? How do you say it? எப்படி நீங்க அதை சொல்றீங்க? Genesis 1:2. ஆதியாகமம் 1:2. Amen. In the beginning God was moving over the waters. ஆண்டவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். First thing what God choose to move is waters. ஆண்டவர் அசைவாடுறதுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியமே தண்ணீர் தான். Bible says Red Sea was divided. சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளக்குது. Bible says Joshua walked, departed the Jordan and walked. அந்த யோர்தானை ரெண்டா பிரிப்பதற்கு யோசுவா அங்கே வல்லமையுள்ளவனாய் நின்றார். Moses hit the rock, water came. அவருக்கு மோசே வந்து கண்மலை அடிக்கிறார், தண்ணி வருது. Mara turned into Madura. Mara turned into sweet. மாறா மதுரமா மாறுது. We see Jesus first miracle was water into wine. இயேசு முதல் அற்புதமே தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். We see after 33 years old when Jesus stepped into Jordan, stepped into water, his ministry started to change. He got baptized and he started his ministry. 33 ஆண்டுகள் கழித்து 30வது வயதில் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும்போது ஊழியத்தின் ஆரம்பமே தண்ணில தான் ஆரம்பிக்கும். Bible says Jesus walked on water. இயேசு தண்ணீர் மேல் நடந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. Bible says God said to Good Samaritan, if you drink from me you will never thirst again. அந்த சமாரிய ஸ்திரியை பார்த்து சொல்றார், என்னுடைய அந்த ஜீவ தண்ணீரை நீ குடிச்சேனா உனக்கு தாகமே நீ வராது. Peter took water and baptized 3000 people at a time. 3000 பேரை பேதுரு ஞானஸ்நானம் கொடுத்து தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். Everywhere in the Bible something are connected with water is வேதத்தில் எங்க பார்த்தாலும் தண்ணீரோடு சில உறவுகள் இருந்து கொண்டே இருக்கிறது. Water is significant in the Bible. மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்தது தான் வேதத்திலே தண்ணீர் என்பது. But in this scripture, இந்த வசனங்களிலே God used water as a weapon. ஆண்டவர் இந்த தண்ணீரை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார். Pharaoh never thought. அந்த பார்வோன் ஒரு நாள் நினைச்சே பார்க்கல. Pharaoh thought we have chariot, we have weapons. பார்வோன் நினைச்சா நம்மட்ட ரதங்கள் இருக்கு, ராணுவம் இருக்கு, படை இருக்குன்னு சொல்லி. What does this slaves has? இந்த அடிமைகள் கிட்ட என்ன இருக்க போகுது நினைச்சா. God says don't worry. ஆண்டவர் சொன்னார் எதுக்கும் கவலைப்படாத. I can use anything as a weapon. நீ எதைய வேணாலும் நான் வந்து ஆயுதமா பயன்படுத்த என்னால முடியும். I can use anything as a weapon. எதை வேண்டுமானாலும் ஆயுதமாய் பயன்படுத்த முடியும். Usually water gives life. எப்பொழுதுமே தண்ணீர் ஜீவனை கொடுக்கக்கூடிய. But in this scripture what
water is taking life. ஆனால் இங்கே பாருங்க, தண்ணீர் ஜீவனை எடுக்கிறது. I want to look at some people and I say, சிலரை பார்த்து நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன். if you are enemy against God, உங்க சத்துரு ஆண்டவருக்கு விரோதமானவனா இருந்தா, if you are an enemy against God, நீங்க ஆண்டவருக்கு சத்துருவா இருந்தா, whatever blessing also God can take, turn it around and defeat you. Amen. எந்த விதமான ஆசீர்வாதம் இருந்தாலும் ஆண்டவர் அதை தலைகீழா மாத்தி தோல்வியா மாத்திடுவார். Amen. I want to say, don't worry about your enemies. உங்க சத்துருக்களை குறித்து நீங்க கவலைப்பட You வேண்டாம். don't need a weapon only. உங்களுக்கு வேண்டியது ஒரு ஆயுதம் மட்டும்தான். Amen. You don't need a weapon only. உங்களுக்கு ஆயுதமே தேவையில்லை. This is your weapon. இந்த வேதம் தான் உங்களுக்கு ஆயுதம். This is a blessing. இந்த வார்த்தை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். At the right time, this is a weapon also. இது ஆயுதமும் கூட. This will give life. இது ஜீவனை கொடுக்கும். At the right time, it will become a double-edged sword also. அதே வேளையில் இது பட்டயமாகவும் மாறும். This is everything what you need. இது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கும். காரணம் இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். That's what Bible says. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது. God turned a water into weapon and cleared out everything. ஆண்டவர் தண்ணீரை ஒரு ஆயுதமாய் பயன்படுத்தி எல்லாவற்றையும் சீரமைத்து விட்டார். This season I pray. இந்த நாளில் நான் உங்களுக்காக ஜெபிக்க This விரும்புகிறேன். March month I declare. இந்த மார்ச் மாதத்திலே நான் உங்களுக்கு பிரகடனப்படுத்த விரும்புகிறேன். May God fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக. May God fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாராக. Can somebody say, may God fight for you? எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். May God fight for you. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். I know there is no special weapon in your hand. உங்க கையில ஒரு விசேஷித்த ஆயுதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். Amen. I know you may not have many people with you. உங்ககிட்ட நிறைய ஆயுதம் இல்லாம ஆட்கள் இல்லாம இருக்கலாம். But at the right time, ஆனா சரியான நேரத்தில் your stone will be a weapon. A small stone will turn out to be a weapon. சின்ன கல், உங்க கையில இருக்கிற சின்ன கல் பெரிய ஆயுதமா மாறும். At the right time, சரியான நேரத்தில் a donkey's ass bone will be a weapon. ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பு ஆயுதமாய் At மாறும். the right time, சரியான நேரத்தில் the word which you stand will be a weapon. நீங்கள் நிற்கிற வார்த்தை உங்களுக்கு ஆயுதமாய் மாறும். Today night I look at some people and I say, இந்த ராத்திரி நான் உங்களை பார்த்து சொல்ல don't விரும்புகிறேன். worry about your enemies. எதை சத்துருக்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God can do anything. ஆண்டவர் எதையும் செய்ய முடியும். Because Bible says, வேதம் சொல்லுகிறது 400 years. 400 வருஷம். They don't know who is. They did not worship God only 400 years. 400 வருஷம் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடைக்கலங்க. No sacrifice. ஒரு பலி இல்ல, No worship. ஆராதனை இல்ல. But still God heard ஆனா prayers. அவங்க சொன்ன எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டார். How good God he is. எப்படி எவ்வளவு நல்ல தேவன் அவர். 400 years. 400 வருஷம். I mean, they forgot who is God only. ஆண்டவர் யாருன்னு மறந்தே போயிட்டான். In desert, if their God said to prepare, I mean, they are making ready a God. They are making a calf. They are thinking calf is their God. Huh? வனாந்தரத்துல வந்துட்டு ஆண்டவரை பார்க்காம ஒரு கன்றுக்குட்டியை செய்யற அளவுக்கு ஆயிட்டாங்க. They forgot who is God. ஆண்டவர் யார் என்பதே மறந்து They போய்விட்டார். forgot his name. ஆண்டவருடைய நாமத்தை கூட மறந்து போனார். But still God says, ஆனால் ஆண்டவர் இன்னும் சொல்லுகிறார், Israel is my first son. இவர்கள் என்னுடைய பிரதானமான, Israel is my first son. இஸ்ரவேல் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன். I mean, he is my son. அவர் என்னுடைய குமாரன். He may forget me. அவன் என்ன மறந்தாலும் I பரவாயில்லை. will never forget him. நான் அவனை மறப்பது இல்லை. I am his father. நான் அவனுடைய பிதாவா இருக்கிறேன். I am his God. நான் அவனுடைய தேவனா இருக்கிறேன். That's why I love God. ஆகவே தான் நான் ஆண்டவரை நேசிக்கிறேன். Many times I forget God. பலமுறை நான் ஆண்டவரை மறந்திருக்கிறேன். Many times we forget God. பலமுறை நாம் ஆண்டவரை But at மறந்திருக்கிறோம். the right time, ஆனால் சரியான நேரத்தில் God will say, அவர் சொல்லுவார், he is my son. நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய பிள்ளைன்னு சொல்லுவார். You cannot have touch. You cannot have authority over his life. எந்த சத்துருவும் நம்முடைய வாழ்க்கைக்கு மேல அதிகாரம் எடுக்க முடியாது. That's what God said to Moses. ஆகவே தான் மோசேயை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மோசே, Apply the lamb's blood in every house. எல்லா இடத்துலயும் நிலைக்கால்ல ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை நீங்க பூசணும். Whichever house has a blood, angel will leave that house. எந்த வீட்ல எல்லாம் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்குதோ அங்கெல்லாம் சங்கார தூதன் புறப்பட்டு How many போயிடுவான். of you can say, Lord, thank you for the blood in my life. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்துக்காக நன்றின்னு Thank you சொல்லுங்க. for the blood in my life. உம்முடைய ரத்தத்திற்காக நன்றின்னு சொல்லுங்க. I was not at all worthy for this blood. நான் அதற்கு அந்த ரத்தத்தை நான் அனுபவிப்பதற்கு எந்த தகுதியும் எடுத்து Many இல்லை. times I forgot your name. பலமுறை நான் உங்க நாமத்தை மறந்துட்டேன் Many ஆண்டவரே. times I could not say that name. அத வாயில கூட உச்சரிக்காம போயிட்டேன். Many times I don't know. I could not come. I could not keep you as my priority. உம்மை நான் முக்கியத்துவப்படுத்தாமல் பலமுறை நான் உம்மை தூரப்படுத்தி விட்டேன். But still your blood was there over my life. ஆனால் உம்முடைய ரத்தம் என்னோடு இருக்கிறது என்பதை நான் Still your blood was there in my life. இன்னும் உம்முடைய
சத்தம் என்னோடு கூட How இருக்கிறது. many of you can say, Lord, thank you? எத்தனை பேர் ஆண்டவர் நன்றி சொல்ல விரும்புறீங்க? Thank you. Amen. கைகளை வைத்து நன்றின்னு சொல்லுங்க. Thank you for your வாயை favor. திறந்து நன்றின்னு Thank சொல்லுங்க. you for your favor over my உங்களுடைய life. தயவிற்காக நன்றி என்று Amen. In சொல்லுங்க. this first day of this meeting. இந்த Amen. முதல் நாள் கூட்டத்துல, In this first session of this meeting. இந்த முதல் வேளையில Let's raise up the hand. Let's raise up our hands. ரெண்டு கரங்கள் நல்லா உயர்த்தி Let's raise the hearts of gratitude. ஆண்டவருக்கு நம்முடைய இருதயத்தின் ஆழ்ந்த நன்றிகளை தெரிவிப்போம். Lord, I thank you. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று I சொல்லுங்க. thank you. Thank you என்று சொல்லுங்க. Because you never forgot me. ஆண்டவரே நீர் என்னை மறக்கவில்லை, ஆகவே நன்றி. You never forgot me. நீர் என்னை மறக்கவில்லை, அதற்கு நன்றி. The Lord looks at some families and I say, God is saying, God has not forgotten you. சில குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கவே இல்லை என்று. God has not forgotten you. உங்களை ஆண்டவர் மறக்கவில்லை என்று ஆண்டவர் You சொல்லுகிறார். think God is far from you? No, He has not forgotten you. நீங்க நினைச்சிருக்கிறீங்க உங்களை விட்டு ஆண்டவர் தூரம் போயிட்டார். இல்ல, ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. At the right time He will surely come near you. சரியான நேரத்தில் கர்த்தர் உன் அருகில் வருவார். This is your word for today night. இந்த ராத்திரிக்கான வார்த்தை இதுதான். At the right time He will come near you. சரியான நேரத்தில் கர்த்தர் உங்கள் அருகில் வருவார். He will come near you. உங்கள் அருகில் வருவார். He will say you cannot touch him. சத்துருவை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ அவனை தொட முடியாது. He is my son. அவன் என்னுடைய பிள்ளை, First son. என்னுடைய சேஷபுத்திரன், My lovable son. என்னுடைய நேசகுமாரன். He is my precious one. இவன் வெளியேற பெற்றவன் என்று சொல்லுவார். Yes, He's looking at some families and is telling God's love is still the same. சில குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் அவருடைய அன்பு மாறாததா இருக்கிறது. I don't know why I can feel the love of the Lord flowing over this place. இந்த இடத்துல தேவனுடைய அன்பு அப்படியே ஊற்றப்படுகிறது நான் ஆவியில உணர்கிறேன். I can feel over some families the love of the Lord flowing over this கர்த்தருடைய place. அன்பு சில குடும்பங்களுக்கு நேராய் வருகிறது நான் God உணர்கிறேன். is looking at you and saying, I have not forgotten you. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கல. I have not forgotten you. நான் உன்னை மறக்கல. I'm there for you. நான் உனக்காக இருக்கிறேன் ஆண்டவர் I will சொல்லுகிறார். stand with you. நான் உன் கூட நிப்பேன். I'll be with you. நான் உன்னோடு கூட இருப்பேன். Israel, Israel, இஸ்ரவேலே, you are my first son. நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன். இயேசுவே, உம் நாமமே மாச்சேரே லகதர லகதோ. உயரனோ. Yes, receive the love, receive the love. கர்த்தருடைய அன்பு அப்படியே இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவே, மாச்சேரே லபாஷேகேதரே லபா. ராகதர லபதோரோ. ரபாதரே லகதரே லகதா. இயேசுவே. Let us slow, let us slow. Rabatere labashegeder. Yesue. Sister Jency முன்னாடி Matere lagadara lagado. Hallelujah. Yesue. Can we worship? நாமமே Rabatere legede. உயரனோ. Hallelujah. Her family is, anybody connected to her family is here? Yeah. In her family? Can all her family come forward? So Don't tell any names, just all her family. எங்க Just come. குடும்பத்தார் எல்லாரும் வரும்படி கேட்கிறாங்க. ஃபேமிலி ஜென்சியோட குடும்பத்தை சேர்ந்து எல்லாரும் முன்னால வாங்க. Come forward. We're going to pray for this house. இந்த குடும்பத்துக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். When God is doing something great in this house. ஆண்டவர் இந்த ராத்திரி உங்களுக்காக எதையோ செய்ய போகிறார். Thank you Jesus. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் பெருங்காற்று மடங்கி உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் இயேசுவே. மாஷேதரா லபாதரா கதா. இயேசுவே.
says. ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், There are some celebrations what the Lord is putting into this house. சில இந்த குடும்பத்துல ஆண்டவர் சில கொண்டாட்டங்களை கர்த்தர் கொடுக்கிறார். Every delays are going out. Every delays are going out. எல்லா தாமதங்களும் கடந்து போய் The கொண்டிருக்கு. Spirit of the Lord says, before this year, இந்த வருஷம் முடியக்குள்ள, before this year December, இந்த வருஷம் டிசம்பர் முடியறதுக்குள்ள I will answer some of your prayers. உங்களுடைய ஜெபங்களுக்கு நான் பதிலை கொடுப்பேன். I will answer some of your prayers. உங்கள் ஜெபங்களுக்கு நான் பதிலை கொடுப்பேன். A season of joy in your life. ஒரு சந்தோஷத்தின் நாட்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொடுக்கிறார். Amen. Can you just stretch your hands and pray for எல்லாரும் this? கரங்களை இவ்வளவு நேரம் நீட்டி ஜெபம் பண்ணுவோம். When I just looked at this house, இந்த குடும்பத்தை நான் பார்க்கும்போது I heard this Lord says the love of the Lord is flowing. Amen. கர்த்தருடைய அன்பு அவங்க மேல ஊற்றப்படுதுன்னு ஆண்டவர் சொல்றார். The love of the Lord is flowing. பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, கர்த்தருடைய அன்பு உங்க குடும்பத்தின் மேல ஊற்றப்படுகிறது. இயேசுவே Can you just pray? Amen. Yes. I just stretch your hands. We are going to pray. கைகளை இவ்வளவு நேரம் நீட்டி ஜெபம் பண்ணுவோம். The Lord said, I don't know if this name is here right now, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பேர் உடையவங்க இங்க இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. but when I just came into this church, the Lord says, pray for this name Priya. பிரியா என்ற ஒரு பேருக்காக ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி என்னிடத்துல The சொல்றார். Lord said, pray for this name Priya. பிரியா அப்படிங்கிற பேர் உள்ளவங்க யாராவது இருந்தா, If this name Priya is connected to you, பிரியா அப்படிங்கிற ஒரு பேரு உங்க குடும்பத்தின் சார்ந்தவளா இருக்கலாம், சம்பந்தப்பட்டவங்க யாராவது இருந்தீங்கன்னா I want நீங்க கரத்தை உயர்த்தும்படி before கேட்கிறேன். I finish this 3 days meeting, இந்த 2 நாட்கள் கூட்டங்கள் முடிவதற்குள்ளாக the Lord says, God is touching a Priya's house. அந்த பிரியா என்ற குடும்பத்தை கர்த்தர் தொடுகிறார். Amen. Until that time, just keep on praying, just keep on praying. எல்லாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே Just இருங்க. keep on speaking in tongues. ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. When I just pray, amen. The Lord says, God is touching your generations. நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லுங்க, தலைமுறைகளை நான் தொடுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. They're your church family. Yeah, they have family, children. Amen. When I just say God is selling favor over generations. உங்க தலைமுறை மேல கர்த்தருடைய தயவை ஆண்டவர் வைக்கிறார். As I said, நான் சொன்னது போல when Mary prayed, மரியாள் ஜெபித்த பொழுது amen, baby John, the dead baby John came back to life. The baby John which was dead in the womb came back to life. யோவான் மரித்த அந்த கர்ப்பத்தில் இருந்த மரித்த போன யோவான் உயிரோடு எழுந்தார். Amen. The Spirit of the Lord says your prayer is bringing things back to life. உங்க ஜெபம் அநேகரை உயிர் உள்ளவர்களா மாற்ற போகிறது. Your prayer is bringing things back to life. உங்க ஜெபங்கள் அநேக காரியங்களை உயிர் உள்ளதாக மாற்றுகிறது. 2 minutes. Can we just keep on praying? 2 நிமிஷம் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும்படி கேட்கிறேன். Because I believe God is touching this house right now, இந்த right குடும்பத்தை கர்த்தர் தொடுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கமாஷேது ரபாக்கியா ரகனதா அல்லேலூயா When I just pray, the Lord just put 2 things into my heart. 2 காரியங்களை ஆண்டவர் இருதயத்தில் சொல்றார். One, the Lord says, keep this name Samuel. Keep this name Samuel in your prayer. சாமுவேல் என்ற ஒரு பேரை உங்க ஜெபத்துல வைக்கணும்னு ஆண்டவர் And சொல்றார். when I say this name Samuel, சாமுவேல் என்ற அந்த பேரை நான் சொல்லும்போது I say JNCY. Amen. Jansi. Amen. JAN Jansi is the second. Second. She is Jansi and another one is Jansi. Okay, Jansi and Jansi. Jansi என்ற பேர் ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். Jansi has how many kids? ஓ 2 பிள்ளைங்களா? ஜான்சிக்கு 2 பிள்ளைங்க. Yes. She has 2 children. 2 children. You
One kind. Amen. The Spirit of the Lord just says two things. ஆண்டவர் எனக்கு தெளிவா சொல்றாரு One, God is touching ரெண்டு காரியத்தை. Jansi's house, God is touching. ஆண்டவர் ஜான்சியின் குடும்பத்தை தொடுறாரு. Amen. Second thing, ரெண்டாவது God is adding a generation into this house. இந்த குடும்பத்துல இன்னொரு ஒரு பிள்ளைய ஆண்டவர் ஆட் பண்றார். A Samuel God is ஒரு adding. சாமுவேலை கர்த்தர் இந்த குடும்பத்துல கூட்டுகிறத நான் பார்க்கிறேன். Third thing the Lord says, மூன்றாவது ஆண்டவர் சொல்கிறார், before this November, December, October, நவம்பர் டிசம்பர் அக்டோபருக்குள்ளாக get ready. நீங்க ரெடி ஆகணும். As Joshua said, யோசுவா சொன்னது போல, I and my house shall worship the Lord நானும் together. என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். The Spirit of the Lord says, ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார், together. நீங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. Together the house will celebrate. குடும்பமா நீங்க சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. Where is Jansi? Jansi is not come today. Okay. Yes, the family is not saved. Not saved. Amen. And I just pray, the Lord says again and again, pray for a Jansi. Amen. ஜான்சி என்ற மகளுக்காக ஜெபம் பண்ண சொல்றார் ஆண்டவர். Amen. திரும்ப God is திரும்ப touching her. கர்த்தர் அவளை தொடுறார், அந்த குடும்பத்தை தொடுகிறார். October, November, December. அக்டோபர் நவம்பர் டிசம்பர். Can we pray, church? Can we pray? Amen. சபை சேர்ந்து ஜெபம் பண்ணா, How much சபையா you சேர்ந்து pray- ஜெபம். how கர்த்தர் much- ஆவியானவர் தெளிவா பேசிட்டு வராரு. How much you pray, that much here நீங்க God எவ்வளவா ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவா தேவன் கிரியை செய்வார். சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. The Lord says 36 years. 36 வருஷம் ஆண்டவர் சொல்றார். 36 வருஷம், 36 to 38 years. 36ல இருந்து 38 வருஷம். The journey is what the Lord has begun in your life. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த பயணத்தை ஆண்டவர் ஆரம்பித்து வைக்கிறார். Amen. The Spirit of the Lord says, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, I am a faithful God. நான் உண்மை உள்ள தேவனா இருக்கிறேன். I am a faithful God. நான் உண்மை உள்ள தேவனா இருக்கிறேன். இயேசுவே years she got married. I mean, October, November, December, anything special? But birthday. Yeah, birthday, Amen. That's what the Lord says. 36 years. 36 வருஷம் கர்த்தர் சொல்றாரு. Jansi is 36 years old right now. ஆமா, ஜென்சிக்கு 36 வருஷம் வயசு இப்ப அவங்களுக்கு. 38 years of marriage. 38 வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி. And October. அக்டோபர்ல I asked you before. ஏற்கனவே உங்களை கேட்டேன். S, any name starting? எஸ் இன் பேர் ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்க. Now the Lord says Shalom. இப்ப ஆண்டவர் சொல்றார் ஷாலோம் அப்படி சொல்றார். Shalom and Samuel. ஷாலோம் அண்ட் சாமுவேல். Write and keep these two names. ஹalleluya. எழுதி வச்சுக்கொள்ளுங்க, உனக்கு இன்னொரு சாமுவேலை கர்த்தர் கொடுக்க போறார். And Shalom means peace. Amen. ஷாலோம் என்றால் சமாதானம். The Lord says this season I declare peace in your house. இந்த நாட்களில் கர்த்தர் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார். I declare peace in your family. ஜென்சியோட வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார் குடும்பத்துல. That's what the Lord says. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. 38 years ago. 38 வருஷத்தினுடைய வாழ்க்கை. The prayers what she's been praying. நீங்க ஜெபிக்கிற அந்த ஜெபங்கள் எல்லாம் God is watching everything. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். And in the October month God gave a blessing. கர்த்தர் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். That's what Shalom. அதுதான் ஷாலோம். And the Lord says, ஆண்டவர் மீண்டும் சொல்லுகிறார், can I just pray? உங்களுக்காக ஜெபம் I பண்ணும்போது don't know why I'm going to use your kids in ministry. உங்க பிள்ளைங்களை கர்த்தர் ஊழியத்துல பயன்படுத்துவாருன்னு சொல்றார். Second thing, ரெண்டாவது காரியம், I see teaching. I see them teaching to many kids. நிறைய பிள்ளைகளுக்கு அவங்க போதிக்கிறவங்களா மாறுறாங்க. I mean, God is going to use them to teach to many kids. It may be நிறைய பிள்ளைகளை போதிக்கிறவர்களாக அவர்கள் மாறப் போகிறார்கள். in Sunday school. ஒருவேளை சண்டே ஸ்கூல் ஊழியமா But இருக்கலாம். she is going to be a blessing to many kids. அநேக பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர்களை பயன்படுத்த போகிறார். I mean, can we pray, church? Can we pray? எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணலாமா? ஹalleluya. ஜெபித்து கொண்டே இருங்க. யாரும் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் இருக்க கூடாது. Thank you Jesus. When I was just praying for them, இவர்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது I heard this word Rani. Amen. ராணி அப்படிங்கிற ஒரு பேரை நான் கேட்கிறேன். The Spirit of the Lord says, I see this name Rani. Amen. ராணி, A name which finishes with Rani. ராணின்னு முடிகிற ஒரு பேரை நான் பார்க்கிறேன். The Spirit of the Lord says, ஆண்டவர் சொல்றாரு, God is connecting this name Rani into their house. ராணி அப்படிங்கிற ஒரு பேரை உங்க குடும்பத்தோடு ஆண்டவர் இணைக்கிறத நான் பார்க்கிறேன். Amen. Right now, do you know any Rani till now? Okay, just pray. Amen. Your husband or whatever in their families,
I saw God is touching a Rani in their அந்த house. ராணி என்கிற ஒரு ஆளை உங்க குடும்பத்துல இருக்கிற யாருன்னு இல்லை, பட் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்கள கர்த்தர் தொடுறாரு. If God can call Jansi name, Shalom name, 36 years, 38 years, October month, God is touching Rani also. A Rani is there connected to your sister's house. You three sisters. பாட உங்க சொந்தக்காரரா? Nathanar means சிஸ்டர் இன்லா. sister-in-law. Okay. God is touching her also. கர்த்தர் அவங்களையும் தொடுறாரு. அப்ப God is அந்த touching- குடும்பத்தையும் கர்த்தர் தொடுகிறார். God is touching that family. அந்த குடும்பத்தை முழுவதுமா கர்த்தர் தொடுகிறேன்னு சொல்றார். The Spirit of the Lord says, ஆண்டவர் சொல்றாரு, before this October, இந்த அக்டோபருக்குள்ள mark my words, என்னுடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக்கொள். I declare and I decree நான் இயேசுவின் நாமத்துல இப்ப அறிக்கை செய்றேன். a season of breakthroughs. ஒரு ஆசீர்வாதத்தின் நாட்கள் வருகிறது. That's what the Lord said. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், You may not know me, உனக்கு என்ன தெரியாது, but I know your நீ family. என்ன அறிந்திருந்தாலும் நான் உங்களை அறிந்திருக்கிறேன். I know your house. நான் உன் குடும்பத்தை அறிந்திருக்கிறேன். I know your situation. உன்னுடைய சூழ்நிலையை நான் அறிந்திருக்கிறேன். From last 3 to 6 years, 3 கடந்த 6 ஆண்டுகள் வரை whatever you're praying for, நீ எதெந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணாயோ, before October, அக்டோபர் முடிவதற்குள்ளாகவே I look at you and I declare. அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். I look at you and I declare. அதை பார்த்து நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன், Let there be a month of blessings coming into your life. ஆசீர்வாதமான மாதங்கள் உன் வாழ்க்கையில் வருவதாக. Amen. ஆமென். Touch your neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, God knows your name. கர்த்தர் உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார்னு சொல்லுங்க. I didn't know Jency. எனக்கு ஜென்சி யாருன்னு தெரியாது. Amen. I didn't know. ஜான்சி I didn't know Jansi also. ஜான்சி எனக்கு தெரியாது. I didn't know their age. அவங்க வயசு எனக்கு தெரியாது. I didn't know Shalom. ஷாலோம் யாருன்னு தெரியாது. I didn't know Rani. ராணி யாருன்னு எனக்கு தெரியாது. I didn't know when is his birth month. அவங்க எப்ப பிறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. But God knows it. ஆனா ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Always, every stage I go, I say, எந்த மேடையில நான் போனாலும் நான் சொல்லுவது உண்டு. I don't prophesy because I'm a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிறதுனால நான் தீர்க்கதரிசனம் சொல்லல. If I don't prophesy also, pastor will call me prophet only. நான் தீர்க்கதரிசனம் சொல்லலனாலும் என்ன தீர்க்கதரிசின்னு தான் கூப்பிடுவாங்க. But I prophesy to prove that Jesus is alive. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றதை நிரூபிப்பதற்காகவே நான் தீர்க்கதரிசனங்களை சொல்லிக் கொள்கிறேன். Amen. So, this is just a beginning. இது ஒரு ஆரம்பம் தான். If I can't simply call names. நான் சும்மா எல்லார் பேரையும் கூப்பிட்டு இருக்க முடியாது. Pastor did not write and give. பாஸ்டர் எந்த பேரையும் எனக்கு எழுதி கொடுக்கல. From there, if you desire, நீங்க விரும்பினா, நீங்க ஆசித்தா, if you desire, that's all. நீங்க வாஞ்சித்தா கர்த்தர் உங்களை அழைப்பார். அவ்வளவுதான். If you tell word is enough for me, enough. Word is also more powerful. எனக்கு வார்த்தை மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வார்த்தை உங்களுக்கு போதுமானதா நின்னுரும். Or no, Lord, let him call my name. ஆண்டவர் என் பேரை கூப்பிட்டு என்ன பிளஸ் பண்ணட்டும்னு சொன்னீங்கன்னா God will do that also. கர்த்தர் அதையும் செய்வார். I mean, 2 minutes, can we just bless them? ஒரு 2 நிமிஷம் இவங்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணலாம். Every prophecy that came out, it will come to pass. என்னென்ன காரியங்களை கர்த்தர் சொன்னார் அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறும். It will come to pass. அது நிச்சயம் நடக்கும். It will come to pass. நிச்சயம் நடக்க போகிறது. Veruvanam. அல்லேலூயா. Oh, இயேசுவே. Okay, that's what I said. ஆண்டவர் சொல்றாரு, Mary's prayer brought back life. மரியாளின் ஜெபம் ஜீவனை கொண்டு வந்தது. இவங்க பேர் எழில் மேரி. ஆண்டவருக்கு மேரிங்கிற பேரை சொல்றாரு. Amen. Touch your neighbor and say, God knows it. கர்த்தர் உங்கள் நாமத்தை, உங்கள் பெயர் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். Mary, sister, God knows your name. கர்த்தர் உங்கள் பெயர் அறிந்திருக்கிறார். மேரி, Mary, sister, God knows your name. கர்த்தர் உங்கள் பெயர் அறிந்திருக்கிறார். I don't know why I see this number. ஒரு எண்ணை நான் பார்க்கிறேன். I see this number 6. Amen. 6 என்கிற எண்ணை பார்க்கிறேன். The Spirit of the Lord says, பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, before this year, இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக just pray. ஜெபம் பண்ணுங்க. 6 members God is touching. 6 நபர்களை கர்த்தர் தொடறார். 6 நபர்களை, members.
6 நபர்கள் உங்க குடும்பத்துல கர்த்தர் தொடறார். If you just count and see, you will understand 6 members what the Lord நீங்க is touching. போய் எண்ணி பாத்தீங்கன்னா 6 பேரை கர்த்தர் தொட போறாருங்கிறது உங்களுக்கு புரியும். Amen. And 6 also is something special. 6 என்பது எப்போதும் விசேஷமான ஒரு நம்பர். The Spirit of the Lord says this number 6 also will be special in your house. அதே அந்த 6 என்ற அந்த எண் உங்கள் வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு விசேஷமானதா மாறும். Lord, I bless this family. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. In the name of Jesus. இயேசுவின் நாமத்துல bless பண்றோம். Amen. ஆமென். Amen. May God bless you before October. அக்டோபருக்கு முன்னால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 6 என்கிற எண் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறப் போகுது. Any birthday this 26? Whose birthday? Your birthday. Amen. That's what I said. 26. 6. Amen. Amen. 6 என்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். 26th is her birthday. 26 உங்களோட பிறந்த நாளா இருக்கிறது. May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். You can have your seat. கடந்து போ. உங்க இடத்துக்கு நீங்க கடந்து போலாம். Amen. ஆமென். Touch your neighbor and say God is alive. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க இயேசு உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. It's already 8:33. 8:30 மணி ஆயிட்டு. Few more minutes. இன்னும் கொஞ்ச நேரம். See, how did God start? எப்படி ஆண்டவர் ஆரம்பிச்சார்? God called her அவங்கள கூப்பிட்டாரு. Jency. Jency. What did I say? Jency or Jency? Actually, our name is Jency. Sister's name is Jansi. Okay, I said Jansi. J I said. I remember. Yes. I mean Jansi. Amen. Then God went to a letter S. I asked who is S. God said Samuel and Shalom. Amen. ஆண்டவர் பேரை சொன்னார். அப்புறம் எழுத்த சொல்றாரு. Then I said Mary's prayer. அவங்களுடைய பெயர் மேரியினுடைய ஜெபத்தை மரியாளுடைய ஜெபத்தை குறித்து ஆண்டவர் Then I காண்பிச்சார். said October, Shalom's birthday. அந்த மாதத்து பிறந்த நாளுடைய மாதத்தை கர்த்தர் Then சொல்றாரு. God went to Rani. Amen. ராணி கிட்ட ஆண்டவர் சொல்றாரு. Amen. Her family connection. அவங்க குடும்பத்தினுடைய அந்த இணைப்பை நாம் Then பார்த்தோம். God said 6 members God is bringing. ஆண்டவர் சொல்ல 6 பேரை தொட போறேங்கிறார். Then God said 26, 6 will be special. அந்த 26இல் 6 ஒரு விசேஷமானது என்று சொல்லுகிறார். 26th is her birthday. 26 தான் அவங்க பிறந்த நாளா See how இருக்கு. God is. ஆண்டவர் எப்படி இணைக்கிறார், எப்படி கனெக்ட் பண்றாருன்னு பாருங்க. So, ஆகவே if somebody don't believe prophecy, நீங்கள் தீர்க்க தரிசனங்களை ஒருவேளை விசுவாசியாதவர்களாக இருப்பீர்களானால் next 3 section you will believe it. அடுத்த நாளைக்குடைய செஷன்ல நீங்க நிச்சயமா நம்புவீங்க. Amen. Amen. Few things what I want to share today and we are going to pray. சில காரியங்களை பகிர்ந்து கொண்டு இன்றைக்கு நிறைவு செய்ய நான் விரும்புறேன். Here Bible says வேதம் சொல்லுகிறது three things the Lord says. One, I want to share about separation. ஒன்று பிரித்தெடுத்தலை குறித்து நான் சொல்ல போகிறேன். Because Egypt is not a normal city. எகிப்து என்பது ஒரு சாதாரண பட்டணம் அல்ல. I think if today Egypt was there, we would have seen him as America. It was a big ruling power that time. அந்த நாட்களில் ஒரு அமெரிக்க தேசத்தை போல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு நாடாக எகிப்து தேசம் இருந்தது. That's why Moses is running away for 40 years. ஆகவே தான் மோசே 40 வருஷத்துக்கு ஓடிட்டான் அந்த இடத்தை விட்டு. He is afraid. அவன் மிக பயந்தவனாக ஓடிட்டான். Because they know wherever he hides they will kill him. எங்க இருந்தாலும் அந்த கொலை செய்ததனால அவனை கொன்னுருவாங்கன்ற அந்த எண்ணம் இருந்தனால தான் ஓடி போயிட்டான். He runs away. அவன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போனான். 40 years he is telling Lord, no, I won't come. 40 வருஷம் அவன் சொல்றான் நான் திரும்ப வரவே மாட்டேன் They ஆண்டவரே will சொல்லி. kill me. அவங்க என்ன கொன்னுருவாங்க. That much strong Egypt is. அவ்வளவு வலிமை நிறைந்த ஒரு நாடாக எகிப்து தேசம் இருந்தது. And here ஆனால் இப்பொழுது 600 chosen Egyptian chariot, 600 chosen. 600 தெரிந்தெடுக்கப்பட்ட எகிப்தியர்கள். I mean not simply 600, chosen means selected, best came. அவங்க எல்லாம் அவங்க தெரிந்தெடுக்கப்பட்ட 600 வீரர்களை பார்க்கிறோம். Is coming behind Israel people. அவங்க எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக வருகிறார்கள். Coming behind these farmers. இந்த விவசாயிகளுக்கு பின்னால வராங்க. 600 chariot is running behind these slaves. 600 ரதங்களோடு கூட 600 ரதங்களை கொண்டு வந்து இந்த விவசாயிகளை பின்பற்றுறாங்க. These farmers are telling let us go back only. இவங்க சொல்றாங்க நம்ம பின்னால போயிரலாம், திரும்ப போயிரலாம். Don't need, they will kill us. அவங்க நம்மள காலி பண்ணிடுவான், கொன்னுருவான். Because of the fear, அந்த பயத்தினால they are telling don't need promised land only. அவங்க சொல்றாங்க அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் கூட எங்களுக்கு வேண்டாம். We will die there only. நாங்க வழியிலே செத்து போயிடுறோம். That is what fear will do. இதுதான் பயம் செய்யும். Fear will make us not want good. Not okay, good also don't need, I will die in bad only.
நல்ல விஷயம் இருந்தா கூட பயம் இருக்கிறவங்க சொல்லுவாங்க இல்ல இல்ல நான் செத்து போறேனே சொல்லிடுவாங்க. Amen. I will be here only. நான் இங்கேயே இருக்கிறேன்னு சொல்றாங்க. And that's what happens in many houses also. இன்னைக்கு நிறைய வீட்ல அப்படிதான் நடக்குது. Amen. Women are afraid. பெண்கள் வந்து பயப்படுறாங்க. He's doing wrong only. அவங்க தவறான காரியத்தை செய்யும். But also we will be here only. தப்பான காரியமா இருந்தாலும் பரவாயில்ல நாங்க பயந்துட்டு இங்கேயே இருக்கிறோம். Amen. Because when fear comes into our heart, நம்முடைய இருதயத்திலே பயம் வரும்பொழுது somehow we want to live and finish. எப்படியாவது வாழ்ந்து நம்ம அங்க முடிச்சிரணும்னு நினைக்கிறோம். That's what they are also thinking. ஆகவே அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்களும் யோசிச்சாங்க. Don't need good and all, don't need. நல்ல விஷயங்களே எனக்கு வேண்டாம். We will go to bad only. நான் திரும்ப அந்த தீமைக்கே போகிறோம். God said to Moses, ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்றார், raise your rod. உன் கோலை நீ உயர்த்து. I am separating things நீ for you. கோலை உயர்த்தினா நான் எல்லாவற்றையும் பிரித்து எடுப்பேன். Amen. I will separate things for you. நான் காரியங்களை பிரித்து எடுப்பேன். Bible says Moses raised his rod. வேதம் சொல்லுகிறது மோசே கோலை உயர்த்தினான். The Red Sea was separated. சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிரிந்தது. Today night I want to look at some families and I say, இந்த ராத்திரி சில குடும்பங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். do you know where is the answer for your prayers? உங்கள் ஜெபத்திற்கு பதில் எங்க இருக்கு தெரியுமா? Just raise your hands, that's enough. கரத்தை உயர்த்தினால் போதும். Just raise your hands. கரத்தை உயர்த்தினால் போதும். Things will be separated ahead of you. எல்லா சூழ்நிலைகளும் பிரிந்து சரியான நிலைக்கு திரும்ப வரும். Bible says வேதம் சொல்லுகிறது water was separated. எதெல்லாம் பிரித்து எடுக்கப்பட்டது? Water was separated. தண்ணீர் பிரிக்கப்பட்டது. They are walking in a dry land. அவர்கள் வட்டாந்தரையிலே நடந்து போகிறார்கள். See, பாருங்கள், if you walk through a water place, நீங்கள் தண்ணீர் நிறைந்த ஒரு இடத்துல நடந்து போனா mud will be there. அங்க மண் இருக்கும். Mud upon your dress and all mud will be there. சேரெல்லாம் அப்படியே மேல போடும். But here, ஆனா இங்க muddy land. This is not a muddy land. இது ஒரு சேர் நிறைந்த இடமா இல்ல. Dry land. அது வட்டாந்தரையா இருக்கிறது. Dry land. வட்டாந்தரை. It means when they are coming out, அவங்க வெளியே வரும் பொழுது you won't even recognize they went from this land. அந்த சிவந்திர சமுத்திரத்தை கடந்து வெளியே வரும்போது உண்மையாகவே அவங்க இவ்வளவு பெரிய சமுத்திரத்தை கடந்து வந்தாங்கன்ற அறிகுறி கூட கிடையாது. Once our church, a church rich person, எங்க சபையில ஒரு பெரிய ஒரு பணக்கார he ஒருத்தர் came and told testimony. அவர் ஒரு நாள் வந்து ஒரு சாட்சி சொன்னார். After hearing his testimony, I thought, அவருடைய சாட்சியை நாங்க கேட்ட பொழுது இப்படி யோசிச்சோம், really you were like this? இப்படி உண்மையாகவே நீ இப்படிப்பட்ட ஆளான்னு நினைச்சோம். Because when I see you, I don't think you and all you went through that much. நான் அவங்கள பார்க்கும்போது இவ்வளவு பெரிய காரியத்தையும் கடந்து போயிருப்பான்ற எண்ணம் கூட எங்களுக்கு வரல. That's what he said. அப்படிதான் அவர் சொன்னார். Brother, problem was tough. ப்ராப்ளம் பிரச்சனை பெருசுதான். Red Sea was there. சிவந்த சமுத்திரம் இருந்துச்சு. But for me dry land God prepared. ஆனா எனக்கு கர்த்தர் வட்டாந்தரையை கொடுத்தாரு. For me dry it was there. எனக்கு வட்டாந்தரையா தான் இருந்துச்சு. Nobody will tell I walked through that muddy land. நான் அந்த சேத்துல நடந்து போனேன்னு யாருமே என்ன பார்த்து சொல்ல முடியாது. My testimony is like that only. என்னுடைய சாட்சி அப்படிதான் சொன்னார். Full mud only, all around me was mud. எல்லா என்னை சுற்றிலும் எல்லாம் சேறு நிறைந்ததா. But for me it was a special dry land. ஆனால் எனக்கு மட்டும் அங்கே வட்டாந்தரை இருந்தது என்று I look at some people and I say, சிலரை பார்த்து இந்த ராத்திரி சொல்ல விரும்புகிறேன், God will prepare a dry land for you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வட்டாந்தரையை ஆயத்தம் பண்ணுகிறார். Where people will not recognize you. ஜனங்க உங்களை ஒருவேளை யாரும் கண்டுகொள்ளாம இருக்கலாம். Did you really walk through that Red Sea? நிஜமாவே நீங்க இந்த சிவந்த சமுத்திரத்தை தான் கடந்து வந்தீங்களான்னு கேட்கக்கூடிய நிலை. If you walk through that, mud should be there. நீங்க அது வழியா வந்திருந்தா கண்டிப்பா உன் மேல சேரும் மண்ணும் பட்டிருக்கும். Mud is not there. ஆனா மண்ணும் இல்ல, Dirt is not there. அழுக்கு இல்ல. How did this happen? எப்படி இது நடந்தது? He prepared a way for me. ஆண்டவர் எனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணினார். He prepared a way for me. கர்த்தர் எனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணினார். How many of you can say he prepared a way for me? எத்தனை பேர் சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணினார்? If he prepares, nobody will recognize that I was walking through that way. ஆண்டவர் அதை ஆயத்தம் பண்ணுவாரானால் நான் அப்படிப்பட்ட ஒரு பாதையின் ஊடாய் கடந்து வந்தது கூட யாரும் கண்டுபிடிக்க முடியாது. Amen. God said Moses, walk soon. ஆண்டவர் சொல்றார், மோசே வேகமா போ. Walk soon. வேகமா நட. As soon as they walked and came this side, அவங்க வேகமாய் கடந்து அக்கறைக்கு வந்த பொழுது God said, waters come back. ஆண்டவர் சொன்னார், தண்ணீர் திரும்பப்பா அப்படின்னு சொன்னார். God said, hey Pharaoh, பார்வோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், பார்வோனே, this is my son road. இது என்னுடைய பிள்ளைகளுக்கான இடம். நீதிமானுடைய வழியில துர்மார்க்கன் நடக்காம பெற்றதில்ல. ஆமென். நீதிமானுடைய வழியில துன்மார்க்கன் நடந்து வர முடியாது. In the righteous path wicked will never walk. ஆமென். நீதிமானுடைய வழியிலே துன்மார்க்கனால் பிரவேசிக்க கூட முடியாது. Pharaoh, this is my righteous path. பார்வோனே, இது என்னுடைய வழி, என்னுடைய நீதிமான்களுக்கான வழி. This is for my son. இது என்னுடைய பிள்ளைகளுக்கான வழி. This is specially for them. இது அவர்களுக்காக
மட்டும்தான். You cannot walk in this. நீ அதிலே நடக்க முடியாது. That's what people ask. ஆகவே தான் ஜனங்க In கேக்குறாங்க, this young age, how did you come to this place? என்னை பார்த்து எல்லாம் கேக்குறாங்க, இந்த இளம் வயசுல எப்படி இவ்வளவு இந்த நிலைக்கு நீங்க I வந்தீங்கன்னு said கேக்குறாங்க. special way was there. நான் சொல்றேன், எனக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த வழி ஆயத்தம் பண்ணி You இருக்கிறார். don't try to walk. நீங்க அதுல நடந்து வர ட்ரை பண்ணாதீங்க. Water will kill you. தண்ணி உங்களை கொன்னுரும். Special for me only. எனக்காக கர்த்தர் எதை விசேஷமாய் ஆயத்தம் பண்ணி For his வச்சிருக்கிறார். sons he will open the best ways. அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் சிறந்ததை கொடுப்பார். I look at some families and I prophesy. சில குடும்பங்களை பார்த்து நான் தீர்க்கதரிசனம் உரைக்க One விரும்புகிறேன். time in your life experience, God will open a special way for you. ஒரு நாள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்காக ஒரு விசேஷித்த வழியை திறப்பார். A special experience for you. ஒரு விசேஷித்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உங்களை கொண்டு போவார். Amen. That's what God said. Pharaoh, you cannot walk in this. ஆகவே தான் பார்வோனை பார்த்து சொல்றே, பார்வோன் நீ இதுக்குள்ள வர முடியாது. You cannot walk in this. இதுக்குள்ள நீ நடக்க முடியாது. உனக்கானது அல்ல. Special permit only for my son. ஸ்பெஷல் பர்மிட் என் பிள்ளைகளுக்காக மட்டும் தான் ஆண்டவர் சொன்னார். I look at this church and I prophesy. இந்த சபையை பார்த்து நான் தீர்க்கதரிசனம் சொல்ல விரும்புகிறேன். God is preparing new ways. கர்த்தர் புதிய புதிய வழிகளை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். God is preparing new ways. கர்த்தர் புதிய புதிய வழிகளை நமக்கு ஆயத்தம் பண்ணுகிறார். The Lord says favor of government is coming over this place. Oh hallelujah, நம்முடைய இடத்திற்கு கர்த்தர் அரசாங்கத்தினுடைய தயவு கிடைக்க போகிறது. I look at this church and I say, இந்த சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், it will not end with this four walls. Get ready, God is expanding in the name of Jesus. நான்கு சவுத்துல முடிய போற விஷயம் அல்ல. கர்த்தர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க போகிறார். Can somebody receive this word? இதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, He will prepare a new way for you. உங்களுக்கு நிச்சயம் ஆண்டவர் ஒரு புதிய பாதையை கர்த்தரால கொடுக்க A முடியும். way that your past generation has not seen. ஒருவேளை உங்களுடைய முந்தைய தலைமுறை அதை பார்க்காமல் போயிருக்கலாம். A way that your next generation also will not see. அடுத்த ஒரு தலைமுறை கூட அந்த வழிகளை அனுபவித்திருக்க முடியாது. But you will walk in a special favor. நீங்கள் அந்த விசேஷித்த பாதையிலே கடந்து செல்ல You போகிறீர்கள். will walk in a special favor. ஒரு விசேஷித்த தயவை தேவன் உங்களுக்கு தர போகிறார். Amen. ஆமென். Before Moses also Red Sea was not departed. After Moses also Red Sea was not departed. மோசேக்கு முன்னாலேயும் சிவந்த சமுத்திரம் பிளக்கல, பின்னாலேயும் சிவந்த சமுத்திரம் பிளக்கல, மோசேக்கு மட்டும்தான் பிளந்தது. Touch two people and say, பக்கத்துல ரெண்டு பேரையாவது பார்த்து சொல்லுங்க, what God is going to do for you. கர்த்தர் உங்களுக்காக செய்ய போற காரியம் He is going to be special. விசேஷமானதா இருக்க போது. It will not happen after you or before you also. உங்களுக்கு முன்னாலேயும் அப்படி நடந்திருக்காது, உங்களுக்கு பின்னாலேயும் அப்படி நடந்திருக்காது. You will be the blessed generation. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் மாற You will போகிறீர்கள். see the way of God in your life. கர்த்தருடைய வழியை நீங்க பார்க்க போகிறீர்கள். You will see a special way. நீங்க ஒரு விசேஷித்த பாதையை பார்க்க போறீங்க. Can you just lift up your hands and worship the Lord? Can you கரத்தை just உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கலாம். 2 minutes? I declare a new way for you this ஒரு season. புதிய பாதையை இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு A அறிவிக்கிறேன். new way for you this season. ஒரு புதிய பாதையை கர்த்தர் நாட்களை கொடுக்க போகிறார். A way that nobody expected for you. ஒருவரும் உங்களுக்கு அதை நியமித்திராத ஒரு வழியை, A way that you never thought of. இதுவரை நீங்கள் கடந்திராத ஒரு பாதையிலே 2026. 2026 வருஷத்துல Right now I can see இந்த நாள் இந்த நிமிஷத்துல நான் அதை காண்கிறேன். Red Seas are getting departed in the name of Jesus. இந்த சமுத்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் இரண்டாய் பிளக்கிறது. இயேசுவே. உம் நாமமே Sister with the specs. அல்லேலூயா. Yes. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. That's 3 people and say new way, new way. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய வழி, புதிய New way. பாதை சொல்லுங்க. New way. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதிய வழியை கர்த்தர் உங்களுக்கு தர. சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, புதிய வழியை கர்த்தர் திறக்கிறார். You cannot explain it. நீங்க அதை விவரித்து கூட சொல்ல முடியாது. You cannot explain it. நீங்க விவரிக்கவே முடியாது. That's what some youngsters come and ask me. அதனால தான் சில வாலிபர்கள் வந்து என்ன பார்த்து கேட்பாங்க, How did you do this? எப்படி நீங்க இதை செய்றீங்க? I said I cannot explain it. நான் சொல்வேன், அதை என்னால விவரிக்கவே முடியாதுங்க. One time in a life, ba. வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும். One time in life. ஒரு முறை தான் வாழ்க்கையில் நடக்கும். Amen. Young boy preaching in all churches one time in life. Amen. ஒரு இளம் வாலிபர் சபையில எப்படி பிரசங்கிப்பது வாழ்க்கையில ஒரு முறை தான் நடக்கும்.
I say if you desire, God will do it for you one time in your நீங்கள் life. விசுவாசித்து வாஞ்சித்தால் உங்களுக்கு ஒரு முறை அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் உங்களுக்கு செய்வார். Amen. Amen. And I was just looking you there. இதை நாங்க பார்த்துட்டு இருக்கும்போது God says God is opening a way. ஆண்டவர் சொல்றார் உங்களுக்கு ஒரு பாதையை நான் திறக்கிறேன். Family. Yeah, she is my sister. She's your sister. Yeah, she's my own God sister. says God is opening a way for you. Can you just come forward? Amen. A new way God is opening. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்கிறதை நான் பார்க்கிறேன். A new way. புதிய வழி. When I just saw you there, உங்களை நான் பார்க்கும்போது I heard this word. Amen. ஒரு வார்த்தை என் காதுல கேட்டேன். The smallest tribe was Benjamin. சிறிய கோத்திரம் பெஞ்சமின் கோத்திரம். But from that Benjamin tribe, அந்த பெஞ்சமின் கோத்திரத்துல இருந்து தான் Saul came. King Saul came. சவுல் ராஜா வந்தார். From that small tribe, அந்த சின்ன கோத்திரத்துல இருந்து தான் Paul came. பவுல் வந்தார். The Lord says from a Benjamin. I see this word Benjamin. My dad's name is Benjamin. Benjamin. Her daughter. Family. Yeah. Family is here. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே மாஷெரலா உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. When I pray, that's what the Lord says. நான் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொல்றாரு, Amen. I will prepare a new way. உங்களுக்கு ஒரு புதிய பாதையை நான் திறக்கிறேன். Amen. New way. உங்களுக்கு ஒரு புதிய பாதையை ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன். From last 4 to 6 years, கடந்த 4 இருந்து 6 ஆண்டுகள் what and all is bothering, எதெல்லாம் உங்களை வேதனைப்படுத்திச்சோ, or what and all you lost, எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ, this season I look at you and I prophesy. இந்த நாளில் நான் உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்திற்கு தரிசனம் சொல்றேன். I am bringing the best out of this tribe. உங்கள் வாழ்க்கையில சிறந்ததை நான் கொடுக்க விரும்புகிறேன். Best out of this place. ஹல்லேலூயா. சிறந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு The தருகிறார். best is coming. Amen. சிறந்தது உங்களை தேடி வருது. Can you just stretch your hands and கையை pray? உயர்த்தி உங்களுக்காக ஜெபிக்க கேட்கிறேன். Hallelujah. இயேசுவே. That's what the Lord says when I look at him. Amen. ஜே என்ற எழுத்து ஜெரமியா. Jeremiah. When I look at him, the Lord says, அவனை பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, Amen. She's an answer to your prayer. இவங்க தான் உங்க ஜெபத்துக்கான பதில். This is a gift from the Lord. இவன் தேவனுடைய ஈவு. Amen. That's what the Lord says. Jeremiah, I have looked you, I have seen you in your mother's womb. எரேமியா, உன்னை தாயின் கர்ப்பத்திலே நான் தெரிஞ்செடுத்துட்டேன்னு சொல்றாரு. Jeremiah, I'm going to use you. கர்த்தர் உன்னை பயன்படுத்த போறாரு. I will use you in a greater way. நான் உன்னை மகிமையா பயன்படுத்துவேன்னு I கர்த்தர் will சொல்றாரு. use you in a mightier way. நான் உன்னை விசேஷமான பாதையில வல்லமையா பயன்படுத்துவார். Can you just stretch your hands and கையை pray? உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். 2 minutes. ஆமென். 2 minutes. ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. நாமமே your voice. சத்தம் உயர்த்தி இயேசுவே. The Lord just says, pray for this name. ஆண்டவர் சொல்றார், இந்த பேருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. Before the end of tomorrow, I think we are going to pray, but Catherine. Catherine. Just write down this name and pray. Yes. Catherine. God is blessing a Catherine's family in this church. Yes. Catherine அப்படிங்கிற ஒரு பேரை ஆண்டவர் bless பண்றதை எனக்கு சொல்றாரு. This church. Write down and pray. எழுதி வச்சு ஜெபம் பண்ணலாம். Amen. Right now, can we just pray for the family? இவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும்படி கரத்தை உயர்த்துவோம். I pray for Jeremiah. ஜெரமியாக்காக ஜெபம் பண்றேன். June, July. Amen. ஜூன், ஜூலை இந்த 2 மாதங்களிலே The Spirit of the Lord says, கர்த்தர் சொல்றாரு, Before, ஜூன் ஜூலைக்கு முன்பதாகவே I'm preparing a new way. உனக்கு ஒரு புதிய வழியை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன். I heard this word, my grace is sufficient for ஒரு you. காரியம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு, என் கிருபை அப்படின்ற வார்த்தை. My grace is sufficient for you. என்னுடைய கிருபை உங்களுக்கு போதுமானதா இருக்கும்னு My சொல்றேன். grace shall do great things in your life. என்னுடைய கிருபை தான் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறது. I'm starting this prophecy right now here. இப்படி இந்த தீர்க்க தரிசனத்தை நான் ஆரம்பிக்கிறேன். But tomorrow I'm going to end it. நாளைக்கு தான் அதோட காரியம் முடிய போகிறது. Tomorrow I'm going to
prophesy, call you back again and prophesy. திரும்ப நாளைக்கு திரும்ப நான் கூப்பிட்டு காரியத்தை சொல்ல போறேன். But today night I just want to bless Jeremiah. ஜெரமியா மட்டும் இந்த நாளையில bless பண்ண விரும்புறேன். Can we stretch our hands and play for கையை Jeremiah? உயர்த்தி ஜெபம் பண்ணலாமா ஜெரமியாவுக்காக? 2008, 9, 10, 11. Amen. That 4 years. 8, 9, 10, 11. 8, 9, 10, 11. I mean, that 4 years, God was building you. Where were you? Do you remember where were you or what were you doing? They are doing a ministry in a place called Kadambattur. Kadambattur. Yeah. Then we started ministry. Amen. The Lord says, but all at once, Moses, God said, Moses, come back. No? All at once, God looked at Moses and Moses, come back. மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு திரும்ப வா. 40 years. 40 வருஷம் கழிச்சு He was outside. அவன் வெளியவே இருந்தான் தான் மாமனார் வீட்டுல. But after that, God said, come back. ஆண்டவர் சொல்றாரு திரும்ப வா. How is asking, Lord, how can I come back? எப்படி நான் திரும்ப எகிப்துக்கு போவேன் ஆண்டவரே? They know me as murderer. என்ன கொலையாளியா பாப்பான். God said, no. ஆண்டவர் சொல்றாரு இல்ல. I have prepared a way for you. நான் உனக்கு ஒரு வழி ஆயத்தம் பண்ணி The வச்சிருக்கேன். Spirit of the Lord says, ஆண்டவர் சொல்றாரு which places எந்த இடத்துல which places the door was shut, I'm opening places. எந்த இடத்துல உங்களுக்கு கதவுகள் அடைக்கப்பட்டதோ அந்த இடத்துல கர்த்தர் கதவுகளை திறக்கிறார். I mean, I look at your family and I say, குடும்பத்தை பார்த்து நான் சொல்றேன் it's time. இது கர்த்தருடைய நேரம். I will restore things in your life. உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நீங்க இழந்தீங்களோ அதெல்லாம் நீங்க திரும்ப பெற போறீங்க. This season is a season of restoration. திரும்ப பெறுகிற நாட்களா இது மாற போகிறது. I want to pray for the family tomorrow. Yes, இந்த குடும்பத்துக்கு நாளைக்கு ஜெபம் பண்றேன். But Jeremiah, can you just bless Jeremiah and we are going to finish? ஜெரமியாவை bless பண்ணும்படி கையை உயர்த்துவோம். Lord, ஆண்டவரே I bless him. bless பண்ற ஆண்டவரே. I believe him, you are going to use him in a mighty way. கர்த்தர் இவனை வல்லமையாய் பயன்படுத்த போகிறேன் நம்புகிறேன். As a great worshipper, use him, O Lord. பெரிய ஒரு ஆராதனை வீரனா மாறணும். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். Amen. ஆமென். Meet you tomorrow. Thank you. Bible says that's what. Amen. The way was only opened for people of Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான் வழி ஆயத்தமாய் இருந்தது. But for the people of Pharaoh it was shut. ஆனால் பார்வோனுக்கு அந்த வழி அடைக்கப்பட்டிருந்தது. In 1 Corinthians, Paul write like this. 1 கொரிந்தியர்ல பவுல் இப்படியே எழுதுகிறார். I took the people in the sea and the cloud and they went as slaves but came as sons. அவர்களை நான் வனாந்திரத்திலேயும் தண்ணீரின் வழியாகவும் நான் நடத்தி கொண்டு போனேன், ஆனாலும் அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். 1 Corinthians 10:2 says they went into this water as slaves, came out as sons. In other words, God said this was a baptism service. 1 கொரிந்தியர் 10:2 வாசிக்கிறோம், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள் என்று எழுதப்பட்டது. They went in as slave, came out of sons. அவர்கள் அடிமையாய் போனார்கள், ஆனால் அவர்கள் புத்திரராய் மாறினார்கள். Water can change things. தண்ணீர் காரியங்களை மாற்ற முடியும். That's why God had to take them between. ஆகவேதான் அந்த பாதை ஊடாய் கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். Amen. That's what today night I want to say. ஆகவேதான் ராத்திரி நான் உங்களுக்கு சொல்ல It was விரும்புகிறேன். not only a miracle. இது ஒரு அற்புதம் மட்டுமல்ல, It was a salvation also. அது ஒரு ரட்சிப்பும் கூட. Identity change. பட- Identity change. உங்களுடைய ஆள் தத்துவத்தையே கர்த்தர் மாத்திடுவாரு. I mean, it fully, completely changed. உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் தேவன் மாற்ற That's போகிறார். why when Miriam came out, ஆகவே தான் மிரியாம் வெளியே வந்தா. Miriam took his instrument. அவங்க தம்பூர் எடுத்தாங்க, I mean, she started to. அவங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சாங்க, She's dancing. அவங்க நடனம் ஆட ஆரம்பிச்சாங்க. Pharaoh is drowning there in the water. பார்வோன் தண்ணீர்ல மூழ்கி கொண்டிருக்கிறான். Horses and all is drowning there. எல்லா குதிரைகளும் தண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்குது. Chariot one by one wood pieces is broken. ரதங்கள் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு உடைஞ்சு மூழ்கிட்டு இருக்கு. Miriam is saying dance, hallelujah. மிரியாம் சொல்றாங்க அல்லேலூயான்னு சொல்லி நடனம் ஆடுறாங்க. Can you just imagine? Can you just really imagine? கொஞ்சம் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா 2 உங்களால? minutes, just close your eyes and imagine. கண்ணை மூடி ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க எப்படி Which இருந்துச்சு. Pharaoh said, I will kill you. எந்த பார்வோன் உன்னை கொன்னுருவேன்னு சொன்னானோ Pharaoh is laying down there. அந்த பார்வோன் இப்ப மூழ்கிட்டு இருக்கிறான் கடல்ல. Miriam is taking her violin and telling hallelujah. மிரியாம் தம்பூர் எடுத்து அல்லேலூயான்னு பாட்டு பாடுறா. Miriam is telling no weapon did not prosper over me. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காதே போ. Pharaoh, you thought you will dance over me, but I am dancing over you. பார்வோன் நீ நினைச்ச நீ எனக்கு முன்பாக நின்னு நடனம் ஆட போறேன்னு சொல்லி, ஆனா அப்படி அல்ல, உனக்கு முன்பதாக நின்னு நான் நடனம் ஆட போகிறேன்னு I சொல்லி am மிரியாம் dancing நடனம். over
you. Amen. நான் உனக்கு எதிராக நின்று நான் உனக்கு விரோதமாய் நான் நடனம் ஆடுகிறேன். Because she did not worship just she is happy. Amen. அவ சந்தோஷமா இருந்ததனால மட்டும் அவ டான்ஸ் ஆடல. She understood worship is a warfare. அவள் ஒன்றை புரிந்து கொண்டால் ஆராதனை தான் பெரிய பெரிய ஆயுதமா மாறும். Worship is a warfare. ஆராதனை ஒரு யுத்தமாய் மாறும் என்பது. Yesterday I was telling in John F. Calais pastor church. நேற்று பாஸ்டர் காலேப் அவங்க சர்ச்ல இப்படி சொல்லி கொண்டிருந்தேன். Amen. Most of the time we people come late to worship. We leave off worship and come to நிறைய message. பேர் ஆராதனை பக்கமே வர்றது இல்ல. ஆராதனை முடிஞ்ச உடனே தான் கோயிலுக்கே வர்றது. Pastor, in our church keyboard is not good, pastor. எங்க சர்ச்ல கீபோர்டு வாசிக்கிறவர் ஒழுங்கா வாசிக்க மாட்டறாரு. In that church keyboard sound and all is so good. அந்த சர்ச்ல பயங்கர மியூசிக். Worship only online we will attend word we will come up. வர்ஷிப் ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிட்டு பிரசங்கத்தை கேட்க நேர்ல வராங்களா? Amen. What does Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? Give and it will be given. நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். What is worship? ஆராதனை என்ன? Worship means giving glory. ஆராதனைனா மகிமை கொடுக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறது. Worship is not clapping hands. ஆராதனைனா கை தட்டுறது மட்டும் இல்ல. Worship means you are telling Lord all glory goes to you. ஆராதனைனா ஆண்டவரை பார்த்து சொல்ற ஆண்டவரே எல்லா மகிமை உமக்குன்னு சொல்லணும். In worship session you missed. ஆராதனை நீங்க விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா God will say word also I will miss you. ஆண்டவர் சொல்றார் வார்த்தையும் உனக்கு கிடையாது போ அப்படின்பார். You did not give me, why should I give to you? நீ எனக்கு கொடுக்கல நான் மட்டும் ஏன் உனக்கு கொடுக்கணும்? Give and it will be given. நீ கொடுத்தால் உனக்கு கொடுக்கப்படும். Which and all Sundays word is not speaking to you? Do you know why word is not speaking to you? ஏன் சில ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் உங்களோட பேசுறது இல்ல தெரியுமா? In the worship time you are thinking about the motor switch. நீங்க வர்ஷிப் நேரத்துல மோட்டார் சுவிட்ச் ஆஃப் பண்ணா இல்லையான்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. If you think about the motor switch, why will God speak to you in the word time? மோட்டார் சுவிட்ச் ஆறாவது நேரத்துல யோசிச்சிட்டு இருந்தா வசன நேரத்துல எப்படி ஆண்டவர் உங்களோட பேசுவார்? If you do not give the glory, why should God give the word back? ஆண்டவருக்கு நீங்கள் மகிமை கொடுக்காவிட்டால் அவர் எப்படி உங்களை மகிமை வார்த்தையை கொடுக்க முடியும்? Maryam said. ஆகவே தான் மிரியாம் சொல்கிறார். Moses, whether you dance or not. மோசே நீ ஆடனா ஆடாட்டி போ. But I will give the glory. நான் கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகிறேன். I can't catch this glory with me. நான் அந்த மகிமையை பிடித்துக் கொள்ள விரும்பவில்லை. I am going to give that glory. அந்த மகிமையை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். That's what Bible says. இதுதான் வேதம் சொல்லுகிறது. ஜீவனுள்ளதொக்கேயும் யெகோவாவை ஸ்துதிக்கட்ടെ. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. Touch a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. do you have breath? உங்களுக்கு மூச்சு இருக்கா? சுவாசம் இருக்கான்னு கேளுங்க. No pastor, I don't want to clap. I'll just come sit and go. நான் வருவேன், கை தட்ட மாட்டேன், ஒன்றும் பண்ண மாட்டேன், கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு அமைதியா போவேன். Online you watch, brother. நான் ஆன்லைன்ல பார்த்துப்பேன். You come to church. நீங்க தேவ சமூகத்துக்கு வந்தா You should make some noise. நீங்க கண்டிப்பா சத்தம் போட்டே ஆகணும். You should make some noise. நீங்க சத்தம் போட்டு தான் ஆகணும். Because Bible says வேதம் சொல்லுகிறது. தெய்வத்தின் ராஜ்யம் பலாத்காரிகள். கர்த்தருடைய ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. Amen. It is not easy. Amen. அது ஒண்ணும் ஈஸி கிடையாது. It is not simply. அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. So look at a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. if you don't make some noise, நீங்க சத்தம் போடாட்டி, for me, சத்தம் போடலனா, for me, எனக்கு, you are நீங்க dead person. Because நீங்க if you are செத்த ஒரு ஆளுன்னு சொல்றேன். Because if you are alive, you should make some noise. ஏனா உயிர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சத்தம் போட்டே ஆகணும். Keeping this life and not worshiping, why you are there? இந்த உயிர் உள்ளது சத்தம் போடல ஆராதிக்கலாம், அப்புறம் எதுக்கு நம்ம உயிரோட இருக்கணும்? I know. எனக்கு ஒண்ணு தெரியும். Some people miss the worship today. சிலர் இங்க ஆராதனையை மிஸ் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்திருக்கீங்க. So ஆகவே next 2 minutes I'm going to give you chance. அடுத்த 2 நிமிஷம் உங்களுக்கு வாய்ப்பு தர போறேன். What and all you could not give, எதெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு கொடுக்க முடியுமோ give it off. அதையெல்லாம் கொடுங்க. I challenge you, after this 2 minutes of giving, glory will be increased. நான் வேணா உங்களுக்கு சவால் விடுறேன். இந்த 2 நிமிஷம் நீங்க ஆண்டவருக்கு கொடுத்துட்டீங்கன்னா 2 நிமிஷம் முடிந்த உடனே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுப்பார். Are you ready? ரெடியா இருக்கீங்களா? 2 minutes. 2 நிமிஷம். Can you just clap your hands? 2 minutes. நல்ல கரங்களை தட்டி ஒரு 2 நிமிஷம் ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. 2 minutes we are going to worship. 2 minutes. 2 minutes. கர்த்தருக்கு மகிமை செலுத்து. 2 minutes. மகிமை செலுத்து. Let worship. ஆண்டவரை ஆராதிங்க, மகிமைப்படுத்துங்க, துதிங்க. Let glory rise up. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு. Let glory rise up. ஓ மகிமை எழும்பட்டும். Let glory rise up. மகிமை எழும்பட்டும். Lord, all glory goes to you. எல்லா மகிமை உமக்கு ஆண்டவரே. Lord, all glory goes to you. எல்லா மகிமை உமக்கு ஆண்டவரே. I don't want to catch anything. எதையும் நான் பிடித்துக் கொள்ள விரும்பவில்லை. All glory goes to you. எல்லா மகிமை உமக்கு மட்டுமே. All glory goes to you.
உந்தாமமே. All glory goes to you. எல்லா மகிமை உமக்கு. All glory goes to you. Masheketerele. Rabacherekedere gada. இயேசுவே. Rabasheketerele barakadara. Yes. Atmosphere is changing. Atmosphere is changing. சூழலை மாறுகிறது. Atmosphere is changing. கர்த்தர் சூழலை மாற்றுகிறார். A joy is entering into your heart. ஒரு சந்தோஷம் உன் இருதயத்துக்குள்ளே வருகிறது. Maryam worship. மிரியாம் ஆராதித்தாள். Maryam worship. மிரியாம் ஆராதித்தாள். Maryam worship. மிரியாமின் ஆராதனை. பார்வோன் நடுநடுகிறான். Pharaoh is over. பார்வோனின் கதை முடிந்தது. I declare this worship is going to kill, is going to finish some enemies. இந்த ஆராதனை சத்துருக்களை முறியடிக்க போகிறது. Oh, இயேசுவே உந்தாமமே ரகதரலகதரலகது சகதரலபதரலகதரகது ரபதரகதரலமரகதரலகதரகது ரபதரகேசரலகதரலகது ராச்சரலகதரலபது ரகதரலகது. Oh, இயேசுவே உந்தாமே. It feels light. After you give all the glory and worship, body feels light. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் கொடுத்துட்டு போய் நம்முடைய சரீரமே லேசா மாறிடும். It's not good to keep his glory. அவருடைய மகிமையை நம்ம வச்சிக்க வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது பாருங்க. All glory goes to you. எல்லாத்தையும் அப்பாவுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். You are the one who do it. ஆண்டவரே நீர்தான் மகிமைக்கு உரியவர். நீர்தான் எல்லாவற்றையும் செய்தீர். Take it. எடுத்துக்கொள்ளும் ஆண்டவருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். That's what Maryam said. அதான் மிரியாம் சொன்னா. Bring the weapon. Amen. கொண்டு வா தம்புர. Give the instrument. கொண்டு வா அந்த தம்புர. It's time to give glory. இது ஆண்டவருக்கு மகிமை செலுத்த வேண்டிய நேரம். It's time to give glory. கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டிய நேரம். I can literally see it in my eyes. நான் அப்படியே என் கண்களால நான் அதை பார்க்கிறேன். A glory is hidden in this place. ஒரு மகிமை இங்கே தாபரித்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். God is touching that sister. The yellow shawl, just raise your hand. Yes. The black shawl there behind, just raise your hands. Amen. The pink dress here, just raise your hands. Amen. Maroon dress, maroon sister, just raise your hands. Amen. Yes, you only who is turning behind. Amen. That maroon, amen. Yeah. Yes, amen. God wants to speak to you. Come with an expectation tomorrow. நாளைக்கு ஒரு எதிர்பார்ப்போடு வாங்க. கர்த்தர் உங்களோட பேச போகிறார். Something great is coming. சில பெரிய காரியத்தை உங்களுக்கு நேரா கர்த்தர் கொண்டு வர போறார். Glory is gone. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. Story will be changed. எல்லாம் உங்க காரியமே மாறும். Come with an expectation. வாங்க எதிர்பார்ப்போடு வாருங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Not only these four, many more are here. இந்த 4 பேர் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. Tomorrow is going to be something great. நாளைக்கு ஒரு விசேஷமான நாளா நமக்கு கர்த்தர் மாற்ற போறார். Today night was just to raise your expectation. படம் Today night was just to raise your expectation. இந்த ராத்திரி ஒரு எதிர்பார்ப்பை இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். Amen. I'm going to finish. Amen. I'm going to finish this word. நான் முடிக்க போறேன் இப்ப. Bible says வேதம் சொல்லுது. From Red Sea 3 days no water. இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்த பிறகு 3 நாள் தண்ணியே கிடையாது. Amen. They are going to a place called Mara. அவங்க மாராங்கிற ஒரு இடத்துக்கு போறாங்க. That water is bitter. அந்த தண்ணி கசப்பா இருக்கு. Cannot drink. அதை குடிக்க கூட முடியாது. Dangerous. அது ரொம்ப ஆபத்தான ஒன்று. People said, what should we do? எல்லா ஜனங்களும் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க என்ன செய்வோம்? Moses is saying, what shall I do? மோசே சொல்றார், நான் என்ன பண்ணுவேன்? This is only leader's job. இதுதான் ஒரு தலைவனுடைய வேலை. He will take from here. இங்க இருந்து எடுத்து He will give it to there. அங்க கொடுப்பார். Nothing changed. The Lord, they are asking, what shall we do? ஆண்டவரே இப்படி கேக்குறாங்க, நான் என்ன செய்யறதுன்னு ஆண்டவரை பார்த்து பேசுறேன். God said, take a tree. ஆண்டவர் சொல்றார், ஒரு மரத்தின் கிளையை எடு, போடு தண்ணியில. Put it, amen. தண்ணியில போடு. I mean, God said, what act you will do now?
நீ என்ன கிரியை செய்யறியா இப்ப 2000 years after I will do it, same thing. 2000 வருஷத்துக்கு பிறகு நான் அந்த விஷயத்தை நான் செய்ய போறேன்னு மோசேயை பார்த்து You சொல்றேன். put the tree. நீ மரத்தை தூக்கி உள்ள போடு. I mean, the tree will take the bitter. அந்த மரம் எல்லா கசப்பையும் உறிந்து கொள்ளும். I mean, believe on the tree. அந்த மரத்தை நம்புங்க. I mean, that's what 2000 years after. ஆகவே தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு On the tree. அந்த சிலுவை மரத்துல, In the tree only. அந்த சிலுவை மரத்தில் தான் Bitter and all was taken out. எல்லா கசப்புகளையும் இயேசு உறிந்து கொண்டார். I mean, the Bible says. அதுதான் வேகம் சொல்லுகிறது. He became weak so that I become strong. அவர் பலவீனனாய் மாறினதினால் நான் பலமுள்ளவனாய் மாறினேன். He became poor that I become rich. அவர் தரித்திரராய் மாறினபடியால் நான் ஐஸ்வர்யவானாய் மாறினேன். What changed? எது மாறினது? Tree changed everything. எது மாற்றுகிறது? மரம் மாற்றுகிறது. Amen. Touch a neighbor and say, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, throw the tree. அந்த மரத்தின் கிளையை தூக்கி போடு சொல்லுங்க. Throw the tree. சொல்லுங்க, கிளையை தூக்கி போடு, மரத்தை தூக்கி போடு. Everywhere in from Genesis to Revelation also tree is there. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தும் வரையும் பாத்தீங்கன்னா அந்த மரமும் நிறைய இடத்துல இருக்கு வேதத்துல. Where did the sin start? எங்க இந்த பாவம் ஆரம்பிச்சது சொல்லுங்க? On the tree. மரத்துல தான் ஆரம்பிச்சது. Where did the sin stop? எங்க இந்த பாவம் முடிஞ்சது? மரத்துல தான். ஆமென். Who is the tree? யார் அந்த மரம்? இயேசு, ஜீசஸ். கை வைத்து சத்தமா இயேசுன்னு சொல்லு. First thing what God did is God said separate. ஆண்டவர் சொன்னார், முதல் நீ பிரித்தெடுக்க. Separation. செப்பரேஷன், பிரித்தெடுக்க. Second. இரண்டாவது Sanctification. பரிசுத்தமாக்கப்படுகிறது. Throw the tree. Throw the tree. மரத்தை தூக்கி போடுங்க. In our life also. நம்முடைய வாழ்க்கையிலேயும் மரம் வேணும். Bitterness may be there. கசப்பு இருக்கும் நம்ம வாழ்க்கையில. Angry may be there. கோபம் இருக்கும். Lust may be there. இச்சை இருக்கும். Sin may be there. பாவம் இருக்கும். Amen. One thing only will do change. ஒரு காரியம் மட்டும் தான் அதை மாற்ற முடியும். Do you know what is that? அது என்னது? எல்லாரும் சொல்லுங்க. மரம். வாயை திறந்து சொல்லுங்க. Touch three people and say throw the tree. மூணு பேரை பார்த்து சொல்லுங்க, கிளையை தூக்கி போடு, மரத்தை தூக்கி போடு. Throw the tree into your sickness. உன் வியாதி மேல அந்த மரத்தை தூக்கி போடு. Throw the tree into your depth. Into your depth, kadam. அந்த ஆழத்துல அந்த மரத்தை தூக்கி போடு. Throw the tree into your depth, கடாபாரம். கடன் மேல உன் மரத்தை தூக்கி போடு. Throw the tree into the cancer. கேன்சர் மேல மரத்தை தூக்கி போடு. Throw the tree into divorce. டைவர்ஸ்க்கு மேல, விவாகரத்துக்கு மேல கடனை தூக்கி போடு, மரத்தை தூக்கி போடு. Tree will change everything and anything. அந்த மரம் எல்லாவற்றையும் மாற்றி விடும். Tree will change everything and anything. மரம் எல்லாவற்றையும் எதையும் மாற்றி விடும். Amen. Amen. You don't need money, brother. உங்களுக்கு காசு தேவையில்லைங்க. You need tree. உங்களுக்கு மரம் மட்டும்தான் வேணும். What will you do with this beauty if you don't have tree? இந்த அழகை வச்சு மரம் இல்லாம என்னத்தை செய்ய முடியும்? What will you do with money if you don't have tree? காசை வச்சு மரம் இல்லாம என்னத்தை செய்ய முடியும்? Catch the tree. மரத்தை உறுதியா பிடிங்க. Catch Jesus. இயேசு உறுதியா பிடிங்க. Only one name which can change bitter into better is Jesus. இயேசு ஒருவர் மட்டும் தான் கசப்பை மதுரமாய் மாற்ற முடியும். Amen. Amen. So today, ஆகவே இன்றைக்கு if you are lacking that better life, உங்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லாம இருக்கிறீங்களா? only one reason. ஒரே ஒரு காரணம் தான். Tree is not there. உங்க வாழ்க்கையில மரம் இல்லாத ஒரு விஷயம் தான். Prophecy is there. தீர்க்கதரிசனம் இருக்கு. Blessing is there. ஆசீர்வாதம் இருக்கு. Tree is not there. ஆனா மரம் இல்ல. What use? என்ன பிரயோஜனம்? Without tree, with prophecy, what use? மரம் இல்லாம தீர்க்கதரிசனம் மட்டும் வந்து என்ன சாதிக்க போறோம்? I may call your name, but if you don't have tree only, what use? உங்க பேரை கூப்பிட்டு நான் தீர்க்கதரிசனம் சொன்னாலும் உங்க வாழ்க்கையில மரம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? What will you do? நீங்க என்ன செய்ய முடியும்? Catch the tree. மரத்தை இன்னைக்கு உறுதியா பிடிங்க. Catch the tree. இயேசு என்ற மரத்தை உறுதியா பிடிங்க. Are you ready to throw that tree? அந்த மரத்தை உங்க வாழ்க்கையில தூக்கி போட எத்தனை பேர் இப்ப ஆயத்தமா இருக்கிறீங்க? Youngsters, வாலிப பிள்ளைங்க, throw the tree into schools and college. ஸ்கூல் மேலயும் காலேஜ் மேலயும் அந்த மரத்தை தூக்கி போடு. Time to throw Jesus everywhere. Jesus. எல்லா இடத்துலயும் இயேசுவை போடுகிற நேரம் இது. Jesus, amen. இயேசுவை. Jesus into schools, Jesus into college, Jesus into bars, Jesus into jail, everywhere you go, Jesus, 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 because wherever this name is thrown, there and all things will 100% change. எங்கெல்லாம் இயேசு என்ற நாமம் அங்கே கொடுக்கப்படுகிறது அந்த இடத்துல எல்லாம் காரியங்கள் மாற்றப்படுகிறது. Amen. Amen. You
You don't need anything more than this name. இந்த நாமத்தை விட வேற எதுவும் சிறப்பானது தேவையே கிடையாது நமக்கு. How many of you can say, I have this name? எத்தனை பேர் விசுவாசிக்கிற அந்த நாமம் எனக்கு வேணும்னு சொல்றோம்? Tomorrow நாளைக்கு morning is going to be a prophetic day. காலை ஒரு தீர்க்க தரிசன நேரமாக மாறப் போகிறது. Evening is going to be a healing night. மாலை நமக்கு சுகமளிக்கிற ஒரு நேரமாக கர்த்தர் மாற்றப் போகிறார். Bring people who you know, who you don't know, bring them. நாளை உங்களுக்கு தெரிந்தவர்கள் வியாதிப்பட்டவங்களெல்லாம் நீங்க கொண்டு அழைச்சிட்டு வாங்க. Throw them into Jesus. அவங்கள கொண்டு வந்து இங்க தூக்கிட்டு வந்து மரத்துல போடுங்க. Bitter will turn into better. இயேசு என்ற மரம் அந்த கசப்பை மதுரமாய் மாற்றிவிடும். First God separated. கர்த்தர் முதலாவது பிரித்தெடுத்தார். Second God sanctified. இரண்டாவது சுத்திகரித்தார். Third God said, மூன்றாவது don't stay here. இங்கே இருக்காத. I know. எனக்கு தெரியும். Water is important. நீங்க தண்ணி முக்கியம்தான். I know. எனக்கு தெரியும். This is the best blessing. இது ஒரு சிறந்த ஆசீர்வாதம் தான். But ஆனா next is a sustainable blessing. அடுத்துதான் நிரந்தரமான ஆசீர்வாதம். A sustainable blessing. அதுதான் நிரந்தரமானது. Three things what I talk. மூன்று காரியத்தை பேசியிருக்கிறேன். Separation. ஒன்று பிரித்தெடுத்தல். Sanctification. இரண்டாவது சுத்திகரித்தல். Sustainable. மூன்றாவது தொடர்ந்து இருத்தல். Sustainable. நிரந்தரமான ஒன்று. Because when they left this water, இந்த தண்ணீரை விட்டுட்ட பிறகு they walked. அவங்க நடந்து போறாங்க. They reached Elim. அங்க ஏலிம் இருக்கிறது. Amen. Elim. ஏலிம். 12 well is already dug. ஏற்கனவே அந்த கிணறு அங்கே தோண்டப்பட்டிருக்கிறது. 12 well is dug already. ஏற்கனவே அங்கே ஒரு கிணறு தோண்டப்பட்டு வைத்திருக்கிறது. 50 palm trees. 15 50 50 பேரீச்ச மரங்கள். 70 or 50 70 70 பேரீச்ச மரங்கள். In the desert 70 palm trees. எங்கேயாவது வனாந்தரத்துல 50 பேரீச்ச மரத்தை பார்க்க முடியுமா? It was like a 5-star restaurant there. 5-star ரெஸ்டாரண்ட் மாதிரி. Water, தண்ணி இருக்கு. shade is there. நிழல் இருக்கு. First only cloud is there. Cloud முதல் மேகம் மட்டும்தான். மேகம் இருக்கு, அதுக்கு பதிலா நிழலும் இருக்கு. A special shade is coming for. ஒரு விசேஷித்த நிழலை கர்த்தர் நமக்கு வைக்கிறார். If you would have catched on to that Mara, if you would have catched on to that, okay, God has done it, we'll stay here only. போதும் அப்படின்னு அந்த மாராவியை புடிச்சிட்டு அங்கேயே உட்கார்ந்திருந்தா that would have been missed. அது நம்ம மிஸ் பண்ணிருப்பாங்க. This is what fault we do many times. இத தான் பலமுறை நம்ம செய்து விடுகிறோம். Amen. When God does one miracle, ஆண்டவர் நமக்கு அற்புதங்களை செய்யும் பொழுது this is enough. போதும் அப்படி நினைக்கிறோம். This job is enough. இந்த வேலை போதும். God is telling, hey, leave this, new one is there. ஆண்டவர் சொல்றார், இத விட்டுட்டு புதுசுக்கு போ. Oh God, I don't know whether you will give me next. ஆண்டவரே நீங்க அது தருவீங்களா தர மாட்டீங்களா எனக்கு தெரியல ஆண்டவரே. If I could do this, why not I will do that. நான் இத பண்ணா நான் ஏன் அதையும் செய்ய மாட்டேன், இத விட உனக்கு சிறப்பா செய்வேன்ல ஆண்டவர் சொல்றார். We catch on to that old Mara only. இந்த பழைய மாராவியே புடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கிறோம். Amen. Today, இன்றைக்கு leave that old. அதை விட்டு God said to me last week, கர்த்தர் கடந்த வாரத்துல என்கிட்ட சொன்னார், ஆரன், in any stage, நீ எந்த மேடைக்கு போனாலும் you should not say yesterday's miracle. நேத்து நடந்த அற்புதத்தை நீ இனிமே எங்கேயுமே சொல்லக்கூடாது. I said, God, ஆண்டவரே, when you're telling yesterday's miracle, Aaron, நேத்து மிரக்கலை நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். I mean, why I'm telling no? நேற்று நடந்த அற்புதத்தை நான் சொல்லக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா, because when you're telling yesterday, you're catching on to yesterday's நீ only. நேற்று நடந்த அற்புதத்தை சொன்னா அதையே நீ புடிச்சிட்டு இருக்கறன்னு அர்த்தம். I mean, you're thinking yesterday's is best. நீ நினைச்சிட்டு இருக்கற நேத்து தான் சிறந்தது நினைச்சிட்டு இருக்கற. But I am keeping the best for you today. நான் உனக்கு இன்றைக்கு அதை விட சிறப்பானதை வச்சிருக்கிறேன்னு சொல்றார் ஆண்டவர். Today more best is there for you. அதை விட மிக சிறப்பான அற்புதத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். It's a new day, it's a new miracle, it's a new praise. Aaron, a shade is ready for you. புதிய நாள், புதிய அற்புதங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. Amen. ஆமென். Third is sustainable blessing. மூன்றாவது தொடர்ந்து இருக்கிற நிரந்தரமான ஆசீர்வாதம். I want to pray for you all. நான் உங்களை எல்லாருக்காக ஜெபிக்க விரும்புறேன். I know. எனக்கு ஒன்று தெரியும். This year, இந்த வருஷம், first 3 months, இந்த முதல் 3 மாதங்கள், I don't know, man, how much stuff it is there in you. எவ்வளவு கஷ்டமா நீங்க கடந்து வந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. I know this desert is not easy. ஆனா இந்த வனாந்தரம் ரொம்ப கஷ்டமானது. I mean, this desert is not that easy. அது ஒரு சுலபமான ஒரு விஷயம் அது அல்ல. But God said, ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், don't worry, கவலைப்படாதீங்க, a shade is there. ஒரு நிழல் உங்களுக்காக ஆயத்தமாய் இருக்கிறது. A shade is there. ஒரு நிழலை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார்.
Today night I may have not called many names, இந்த ராத்திரி நிறைய பேரை நான் ஒருவேளை கூட வந்திருக்கலாம். but I want to finish this with a prophetic prayer. ஆனால் ஒரு தீர்க்க தரிசன ஜெபத்தோடு இந்த நாளை நான் முடிக்க விரும்புகிறேன். A shade is there for you. ஒரு நிழல் உங்களுக்காக இருக்கிறது. A resting season. நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு நேரம் இது. இளைப்பாறுகிற ஒரு நேரம் இது. Enough Moses. போதும் மோசே, You have ran a lot. நீ நிறைய ஓடிட்டா. Come. வா, I have prepared a rest place. நான் உனக்கு இளைப்பாறுகிற ஒரு இடத்தை நான் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன்னு சொன்னேன். Enough Moses. போதும் மோசே, You have cried a lot. நீ நிறைய அழுதுட்ட. You have ran a lot. நீ நிறைய ஓடிட்ட. You need a rest. உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும். You need a rest. உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேணும். I have stored up things for you. நான் உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி நீ வைத்திருக்கிறேன். பணியாற்ற வீட்டு நீ தாமசிக்க. You will stay in the houses that you never build. Amen. நீ இதுவரை கட்டிராத, நீ தங்கிராத ஒரு வீட்டை நான் உனக்கு தருவேன். Moses, I will take you to a place. ஆண்டவர் சொன்னார், மோசே நான் உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போக I போறேன். will not make you work there. நான் அங்க உன்னை வேலை செய்ய வைக்க மாட்டேன். Well is already there. ஏற்கனவே கிணறு அங்க தோண்டப்பட்டிருக்கிறது. Land is already there. ஏற்கனவே அங்கே மரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. Come there. நீ அங்க வந்தா You போதும். sit there. நீ உட்கார்ந்து Speak with me. என்னோட நீ பேசு. Rest is there for you, Moses. அங்க உனக்கு இளைப்பாறுதல் நான் வச்சிருக்கிற You're மோசே. running a lot. You're running a lot. நீ நிறைய ஓடிட்ட, நீ நிறைய ஓடிட்ட. Come to Elim. ஏலிமுக்கு வா. Rest is there for you. ஏலிமுக்கு வா, அங்கே கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். Today night I look at some families and I say, இந்த ராத்திரி சில குடும்பங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன். God is taking you to a resting season. கர்த்தர் உங்களை ஒரு இளைப்பாறுதலான ஒரு இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். Because the sun is so hot. Because this problem is getting this. The problems and the tough decisions in your life is getting hotter. It is creating more pain and pain. பிரச்சனை உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாய் கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறது அல்லவா? Don't worry, Moses. கவலைப்படாத மோசே, Elim is there. உனக்கு ஒரு ஏலிமை கர்த்தர் வைத்திருக்கிறார். Touch your neighbor and say, Elim is there. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு ஏலிம் இருக்கிறது என்று சொல்லுங்க. Elim is there. உங்களுக்கு ஒரு ஏலிம் இருக்கிறது. Resting place is there. உங்களுக்கு ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். I know you have ran a lot. நீங்க நிறைய ஓடிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். Come, Moses. வா மோசே, Come. வா, Take rest. வந்து இளைப்பாறு. Take rest. இளைப்பாறு. Water is there. தண்ணி இருக்கிறது. Plant is there. மரங்கள் இருக்கிறது. Manna I will give you. மன்னாவை நான் உனக்கு தருவேன். Because you trusted my word. நீ என்னுடைய வார்த்தை நம்பினபடியினால். Because you walked in my word. நீ என்னுடைய வார்த்தையின்படி நடந்தபடியினால். A sustainable blessing is on your way. ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தர விரும்புகிறேன். இயேசுவே, உம் நாமமே உயர்ந்தோ. அல்லேலூயா. இயேசுவே, enter into the resting season. அந்த இளைப்பாறுகிற காலங்களுக்குள்ளே பிரவேசியுங்கள். Right now I can feel a rest is coming over your life. இப்பொழுது அந்த இளைப்பாறுதல் உங்களுக்கு நேராய் வருகிறது. இயேசுவே, இயேசுவே, enough thinking a lot is enough. நீங்கள் அதிகமாக யோசித்தது போதும். You are going back with a rest. நீங்கள் இன்றைக்கு போகும்போது இளைப்பாறுதலோடு கடந்து போகிறீர்கள். Enough of thinking. நீங்கள் யோசித்து இருந்தது போதும். Enough of crying. அழுதது போதும். I can feel. நான் அதை உணர்றேன். இப்ப My spirit I can feel. ஆவியிலே நான் அதை உணர்கிறேன். A shade is coming over you. ஒரு நிழல் உங்களுக்கு மேலாக வருகிறது. A shade is coming over you. ஒரு நிழல் உங்களுக்கு மேலாக அப்படியே வருகிறது. No more this sunlight will fall over you. இனி அந்த வெயில் உன்மேல் படுவது இல்லை. A shade is coming over you. ஒரு நிழலை கர்த்தர் உங்களுக்கு நேராக வைக்கிறார். A shade is coming. ஒரு நிழல் உங்களுக்கு நேராக வருகிறது. தேவ பிள்ளைகளே, Church, a shade is coming over you. கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நிழல் உங்களுக்கு நேராக வருகிறது. Church, a shade is coming over you. சபையே, உனக்காக கர்த்தர் நிழலை கொண்டு வருகிறார். Resting season. இளைப்பாறுகிற காலம். I can feel it in my spirit. I can feel it in my spirit. என் ஆவியில நான் உணர்கிற ஒரு காரியத்தை சொல்றேன். When many people are here with lot of questions. பல கேள்விகளோடு அநேகர் வந்திருக்கிறீர்கள். Running a lot. நிறைய ஓடி களைத்து Tried a lot. Tried a lot. நிறைய முறை முயற்சி பண்ணிட்டீங்க. Miracles also you are doing. அற்புதங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் நடக்கல. But the Lord says don't worry. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத. For this season இந்த காலத்துல I have prepared it. நான் உனக்காக அதை ஆயத்தம் பண்ணி விட்டேன். Aaron, you need a rest. ஆரன், உனக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். A
Pastor Jude, you need a rest. Yes, hallelujah. You need a rest for this. இளைப்பாறுதல் வேண்டும். You need a rest for this. இளைப்பாறுதல் தேவை. I know I'm not calling your name, நான் உங்க பேரை நான் கூப்பிடல இப்ப, but God is talking to you directly. ஆனா ஆண்டவர் உங்களோட நேரடியாய் பேசுகிறதை நான் ஆவியில உணர்றேன். You need a rest. உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. You are running a lot. நீங்கள் அதிகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். You are crying a lot. நீங்கள் அதிகமாய் அழுது விட்டீர்கள். You are worrying a lot. நீங்கள் அதிகமாய் வேதனை அடைந்து விட்டீர்கள். Elim is ready. உங்களுக்கு ஒரு ஏலிம் ஆயத்தமாய் இருக்கிறது. Elim is ready. ஏலிமை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். Just believe on my word. என்னுடைய வார்த்தையை மட்டும் நம்புங்கள். Just believe on my word. என்னுடைய வார்த்தையை மட்டும் நம்புங்கள். I can feel the presence of the Lord moving over this. தெய்வ பிரசன்னம் இங்கே உலாவுகிறதை நான் ஆவியில உணர்றேன். Enter into that resting season. அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே பிரவேசிக்கும்படி கர்த்தர் அழைக்கிறார். Give your worries into the hand of the Lord. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் பாரங்களை ஒப்புக்கொடுங்கள். Give your worries into the hand of the Lord. உங்களுடைய வேதனைகளை கர்த்தருடைய கரத்திலே ஒப்புக்கொடுங்கள். Sit under the tree. தெய்வத்தினுடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருங்கள். Sit under the tree. கர்த்தருடைய அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருங்கள். For 2 minutes. ஒரு 2 நிமிஷம் எல்லாரும். I can really sense it. The Lord is moving over this place. பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே உலாவுகிறதை நான் உணர்றேன். ஹalleluya. அரிபாகலவ கரங்களை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. I can sense God is taking away some burdens. சிலருடைய பாரங்களை கர்த்தர் அப்படியே வெளியே எடுத்து போடுகிறதை நான் பார்க்கிறேன். Nobody will keep hands on you. உங்க மேல யாரும் கை வைக்க போறதில்ல. But your burdens are going to be taken. ஆனா உங்களுடைய வேதனைகள் பாரங்களை கர்த்தர் இப்ப அப்படியே வெளியே கொண்டு போகிறார். Things what you did not say to anybody. நீங்கள் எதையும் யாருக்கிட்டையும் பகிர்ந்திராத சில விஷயங்கள். But it is burden inside your heart. அது உங்க இருதயத்துல மட்டும் ரொம்ப ஆழமா இருக்குது பாரமா. மோசே Elim is ready. ஏலிம் ஆயத்தமா இருக்கு மோசே. Elim is ready. ஏலிமுக்குள்ளே வா. Elim is ready. ஏலிம் உனக்கு ஆயத்தமாய் உண்டு. இயேசுவே உம் நாமமே. Elim is ready. ஏலிம் உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுவே உம் பெருகதோ. அல்லேலூயா. Elim is ready. இயேசுவே உங்களுக்கு ஏலிம் ஆயத்தமா இருக்கிறது. Elim is ready. ஏலிமை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார். Elim is ready. ஏலிம் உங்களுக்கு ஆயத்தம். இயேசுவே உம் நாமமே. Elim is ready. Elim is ready. ஏலிம் ஆயத்தம். Elim is ready. Oh my God. ஏலிம் உங்களுக்கு ஆயத்தம். Enter into that resting season. அதுக்குள்ளே பிரவேசி. இயேசுவே உம் நாமமே. ஆச்சேரா பாஷேகரே லகர. Enter into that glory season. அந்த மகிமையின் காலத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள். Cry out, leave out your tears. அழுது அழுது ஜெபம் பண்ணுங்க. கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. Let that burden never be there in your heart. இனி அந்த பாரம் உனக்குள் இருக்க வேண்டாம். Rest. ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே கர்த்தர் உன்னை கொண்டு போகிறார். Rest over your troubles. உங்களுடைய வேதனைகளுக்கு ஒரு இளைப்பாறுதல். Rest over your problems. உங்கள் பிரச்சனைகளுக்கு பதிலாக ஒரு இளைப்பாறுதல். Hallelujah. This is the best time. இதுதான் ஒரு சிறந்த நேரம். Glory is encountering direct with you. மகிமை உங்களுக்காக ஊழியம் செய்கிற ஒரு மகிமையான சிறந்த நேரம் இது. Glory is encountering direct. பரிசுத்த அந்த மகிமை உங்களை நேரடியாக சந்திக்கிற ஒரு நேரம் இது. Flow with speak to the Lord. Speak to the Lord. நல்ல வாயில திறந்து ஆண்டவரோட பேசுங்க. ஆண்டவரோட பேசுங்க. Lord, I want to rest from this thing. ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனையில் நான் விடுதலையா இளைப்பாற விரும்புகிறேன். I am preaching with a heavy burden. நான் மிகுந்த பாரத்தோடு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். While I am preaching also, I am also carrying some heavy burdens. நான் பிரசங்கிக்கும் பொழுது நானும் சில காரியங்களை நான் சில காரியங்களை பாரத்தை சுமந்துட்டு இருக்கிறேன். When I came into this church, I also came with a heavy burden. நான் இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது சில பாரத்தோட தான் நான் வந்தேன். But right now as I am preaching, ஆனால் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே I can feel நான் ஒரு காரியத்தை உணர்றேன். God is telling to me only. ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார். Aaron, you take some rest. ஆரோன், நீ இளைப்பாற வேண்டிய ஒரு நேரம்.
Take some rest. நீ கொஞ்சம் இளைப்பாரு. I want to speak to you. நான் உன்கிட்ட பேசணும்னு ஆண்டவர் சொல்றேன். This is a word for many here. இங்க இருக்கிற நிறைய பேருக்கான வார்த்தை இது. 2 minutes. Can we just sit in this presence like that? ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க அதிகமா இருக்கிறது. Can we just sit in this presence like that? Pardon? Can we just sit like that? ஆண்டவருடைய பிரசன்னத்துல கொஞ்ச நேரம் அமைதியா அமர்ந்திருப்போம். Amen. No need to do speaking in tongues. Silently God is speaking to you. ஆண்டவர் அமைதியா உங்களோடு பேச விரும்புகிறார். Silently. Amen. அமைதியாய் தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். If you want to cry, cry out to the Lord. நீங்க அழணும்னு விரும்பினா அழுங்க. If you want to speak, speak out to the Lord. பேசணும்னு விரும்பினா ஆண்டவர்ட்ட பேசுங்க. This is an Elim. ஏலியும் உங்களுக்காக. This is an Elim. இது ஒரு ஏலிமாய் கர்த்தர் மாற்றுகிறார் இந்த ராத்திரி. Shade is already there for you. ஏற்கனவே நிழல் வந்து விட்டது. What is worrying you this many years will never worry you again. உங்களை இத்தனை ஆண்டுகள் பாரப்படுத்தின காரியம் இனி உங்களை வேதனைப்படுத்த முடியாது. What was a question this many years will never be a question again. உங்களுக்கு கேள்வியா இருந்தவைகள் இனி உங்களுக்கு கேள்வியா இருக்க முடியாது. Aaron can only call 10 or 15 names, but God is ministering to everybody here. ஆரோன் ஒரு சில பேரை தான் கூப்பிட முடியுமானால் கர்த்தர் இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். I know you're worried about your future. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீ வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். I know you're worried about your family. குடும்பத்தை குறித்து நீ வேதனையோடு இருக்கிறாய். I know you're worried whether God will do a miracle again. ஆண்டவர் அற்புதத்தை திரும்ப செய்வாரா நீ எதிர்பார்த்து வேதனை அடைந்து கொண்டிருக்கிறாய். God says this miracle will be a sustainable miracle. ஆண்டவர் சொல்ற அந்த அற்புதம் ஒரு ஆசீர்வாதமான நிரந்தரமான அற்புதமாய் மாறும். It will stay with you. அது உங்களோட எப்பொழுதும் தங்கி இருக்கும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. A father's love over your life. இயேசுவே A father's love over your life. உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே ரபாச்சரலகன உம் நாமமே மாரகதரலகதரகன இயேசுவே உம் நாமமே மாரகஷெரலகதே இயேசுவே இயேசுவே உம் நாமமே மாரகெதரலபதுருகுது உயரணும். ரபாஷெகெதரலகதுருலு. You are selected, my son. You are not rejected. You are selected. நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல, நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். பெருகணும். 2 more minutes. இயேசுவே உம் நாமமே உயரணும். இயேசுவே
உயர்த்தி எல்லாரும் நிறைவே நிறைவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு நேராய் நாங்கள் வருகிறோம். Thank you for speaking with us. எங்களோடு பேசினதுக்காக நன்றி. Thank you for giving us that rest. எங்களுக்கு ஒரு நல்ல இளைப்பாறுதலை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். That's why I love your presence. ஆகவே தான் நம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் Your வாஞ்சிக்கிறோம், நேசிக்கிறோம். presence can give us an assurity that nothing can give a lot. எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு எதையும் கொடுக்க முடியும் என்ற ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, what money, what people cannot give, your presence can give. பணமும் மனிதர்களும் கொடுக்க முடியாததை உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. Thank you for giving us that rest. ஆண்டவரே இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for giving a promise word Elim into their life. ஏலிமை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Thank you for giving a sustainable blessing. எங்களுக்கு ஒரு நிரந்தரமான ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Lord, tomorrow morning let it be a prophetic Sunday. நாளை காலை ஒரு தீர்க்கதரிசன ஞாயிறாக மாறுவதாக. Many more prophecies. இன்னும் அநேக தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் கட்டளை. Let your word, let you move in this place. நீர் வந்து இங்க அசைவாடணும் ஜெபம் பண்றோம். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். I ask and pray. ஆமென். Amen. Amen. How many of you people believe God is going to do something great? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்ய போறார்? வனாந்திரம், வயல்வெளியாகுமே. எல்லாரும் எழுதுன இந்த பல்லவியை பாடலாம். பாழானது பயிர் நிலமாகுமே, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. எஸ், முடியாதது சாத்தியமா. கையவத்தி நிறைவே நிறைவே நீர் வாருமே நிறைவே. நீர் போதுமே ஆவியானவர். தலைக்கு மேல கைகளை தட்டி கத்தனமோடு ராத்திரி பேசினதுக்காக உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஏழி உனக்கு உண்டு, உனக்கு ஒரு இளைப்பாறுதல் உண்டு. பசுத்தாவி இந்த முதல் நாள் நம்மோடு இடைப்பட்டபடி நம்ம எல்லாரும் கரங்களை வெற்றி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டுடைய அசைவாடுதலுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய தாசனை கர்த்தர் வல்லமையா நாளை பயன்படுத்தினபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாளை இதை விட மகிமையான காரியங்களை கர்த்தர் காலையிலேயும் மாலையிலேயும் செய்ய போகிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கடைசியா நம்மத்தில் வந்திருக்கிற பாஸ்டர் எலிஷா அவர்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இதிலும் பெரிதான காரியங்களை நாளை பார்க்க போறீங்க. இன்னும் அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டு. அல்லேலூயா. அநேக நாட்களுக்கு இப்பதான் நடக்க போற காரியத்தை உங்க வாழ்க்கையில் தெய்வம் இடைப்பட போற நாட்களுக்குள்ள வந்துட்டீங்க. இந்த ஆவிக்குறி சூழ்நிலைகள் ஆவிக்குற மண்டலத்தில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவை தேவன் அருளும்படியான நாட்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நல் வார்த்தைகள் வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக, தாமதங்கள் எல்லாம் மாறுவதாக, கசப்புகள் எல்லாம் மதுரமாக மாறுகிற நேரங்கள், இருள்கள் எல்லாம் வெளிச்சமாக மாறுகிற நேரங்கள், கண்ணீர்கள் எல்லாம் ஆனந்த களிப்பாக மாறுகிற நேரங்கள். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நல்ல மகிமைப்படுத்துவோம், நல்ல மகிமைப்படுத்துவோம், நல்ல மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்திலும் இந்த சபையில் நீர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஜனத்தோடு முகமுகமாக நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக பேச போகிறீர் ஆண்டவரே.
இந்த ராத்திரி வேளை அநேகருடைய வாழ்க்கையில நீங்க பேசிக் கொண்டிருக்கிறீங்க. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த சபையை குறித்து, ஊழியரை குறித்து, ஊழியருடைய குடும்பத்தை குறித்து, விசுவாச மக்களை குறித்து நீங்க அன்று சொன்ன எல்லா நல் வார்த்தைகள் நிறைவேறுவதாக, நிறைவேறுவதாக. இயேசுவின் நாமத்தை சபைக்கென்று அன்று எல்லைகள் பெரிதாகும்படியாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அதை வெளிப்படுத்தியிருக்கிறீர், அது நிறைவேறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான ப்ராஃபட் ஆரோன் வினோத் அவர்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து எடுத்து பயன்படுத்துங்க. வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும், பிள்ளைகளையும், வாலிபரையும் நீ ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டத்தின் மூலமாக அநேக விசுவாச மக்கள் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படும், மாத்திரமல்ல புதிய விசுவாசிகள் சேர்க்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அவர் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாய் திருப்தியாக்குறார். கழுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் வழி நடத்தும் ஆசீர்வாதம், சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் மிக சீக்கிரமாய் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை வரைக்கும் என்னென்றைக்குமாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கசப்புக்கள் மதுரமாய் மாறும். நாளை காலை 9 மணிக்கு ஆராதனை உண்டு. மறுபடியும் மாலை 6 மணிக்கு சரியாக ஆரம்பிக்கும் ஆராதனை. யாவரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வந்தவர் யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக. மற்றவர்களுக்கு